ஹலோ சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 6க்கான எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எவ்ரிடே நம்ம வந்து பார்த்தோம்னா டெலகிராம்ல 4 மணிக்கு வந்து கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம், டாப் இன்ஜினியரிங் சீரிஸ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல. ஸோ அது போக அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்து வந்துடும். ஸோ அதோட கண்டினியூட்டியா தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 6ல உங்களுக்கு யூனிட் 6 அதாவது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் சொல்லுவோம், அதுக்கடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லை சானிடரி இன்ஜினியரிங், ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி டாலரன்ஸோட லிமிட் ஆஃப் COD இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் டு பி டிசார்ஜ் ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஓகே, கியூவோட சர்ஃபேஸ் வாட்டர் நம்ம கேட்குறாங்க. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும், இது நினைக்கிறாங்க டாலரன்ஸ் நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் படிச்சிருக்கோமா, அதாவது 30 மீட்டர் செயினுக்கு எவ்வளோ, அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா 20 மீட்டர் செயினுக்கு எவ்வளோ, பிளஸ் ஆர் மைனஸ் 8 டாலரன்ஸ் உங்களுக்கு வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, COD அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, அப்படின்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது அதுக்கடுத்து BOD அப்படின்னா பயாலஜிக்கல் இல்லைன்னா பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேட்டகரி. இதோட பொறுத்து கொள்ளுதல் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே POQ தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து POQ தான். 2025-24 நடந்த எக்ஸாம்ஸ் வந்து சஃபல் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் எக்ஸாம்கானது. ஓகே, ஸோ அதுக்கான POQ தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அதோட இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் பாருங்க, இண்டஸ்ட்ரியல்னா நம்ம வந்து குடியிருப்புகளுக்கு உண்டான வேஸ்ட்ல அதோட சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கணும், அதோட நம்ம எவ்வளவு பொறுத்துக்கலாம்னா மில்லிகிராம் பர் லிட்டர் அல்லது PPM அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, PPM அப்படின்னா பார்ட் பெர் மில்லியன். ஓகே, பார்ட் பெர் மில்லியன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும் PPM அப்படின்றது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான். இந்த 20 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BOD 5 days at 20 டிகிரி செல்சியஸ். ஓகே, 5 days அதாவது 20 டிகிரி செல்சியஸ்ல 5 நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து BOD என்ன டீகம்போஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரியணும். ஓகே, ஸோ அதெல்லாம் நார்மலா கொடுத்து வச்சிருக்காங்க, சிம்பிள் தான். நமக்கு தேவையானது இந்த ஆப்ஷன் ஏ தான். அப்போ உங்களுக்கு 250 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, COD அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாருங்க, the device which can be used for control gases. ஓகே, ரொம்ப முக்கியமானது, control gases as well as particular pollutant. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா கேஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த மாசு தூசு அந்த மாதிரி இதையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து இண்டஸ்ட்ரியல்ல என்னவா நமக்கு வந்து சொல்றாங்க, இது வந்து இதற்கான இது என்ன, அது என்னமோ வந்து யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே டவர் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, அது வந்து கேஸையும் கண்ட்ரோல் பண்ணும், பர்டிகுலர் பொல்யூட்டன்டையும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப முக்கியமான இது கேஸ் என்று as well as பர்டிகுலர் பொல்யூஷன் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான, அப்ப இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து தெளிவா தெரியும். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே டவர். இந்த ஸ்ப்ரே டவர்னா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப கோவிட் காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிருமி நாசினி பரவாம இருக்கிறதுக்கு தெளிப்பான்கள் மூலமா அந்த ஸ்ப்ரே டவர் மூலமா ஒவ்வொரு நகராட்சி வைஸா முனிசிபாலிட்டி வைஸா இது பண்ணாங்கல்ல, அதே மாதிரி கேட்டகரியில இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, கேஸையும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும், பொல்யூட்டன்டையும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ப்ரே டவர் அப்படின்றது. ஓகே, சோ அதுக்கு இதுல இருந்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்ப்ரே டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே டவரோட இன்னொரு நேம் முக்கியமான அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பர். ஓகே, வெட் ஸ்க்ரப்பர் ரொம்ப முக்கியமான கேட்டகரி. இந்த வெட் ஸ்க்ரப்பர் தான் ஆல்ரெடி அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கான இன்னொரு நேம் தான் ஸ்ப்ரே டவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வெட் க்ரஷர் அப்படி கொடுத்துருந்தா மேக்ஸிமம் நேரம் அடிச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ்ல எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறதோட அதோட நேம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நேம் இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, சோ எவ்வளவு செக் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு திடீர்னு நேம்ல செக் வைக்கலாம், திடீர்னு ஃபார்முலால செக் வைக்கலாம், திடீர்னு ஒரு சம் கொடுத்து செக் வைக்கலாம். ஸோ அப்ப என்ன மாதிரி பேட்டர்ன்ல கேட்கறாங்க அப்படின்றத நீங்க அனாலிசிஸ் பண்ணாதான் நம்ம காம்படிட்டிவ்லயே இருக்குன்ற அர்த்தம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இன்னொரு நேம் தான் வெட் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரப்பர்னா உங்களுக்கு தெரியும், அந்த தேய்க்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்திரம் தேய்க்கிறாங்களா, ஸ்க்ரப் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நமக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த சைக்ளோன் கலெக்டர் அப்படின்றவங்களுக்கு தான் ஹெவி பார்ட்டிகல், அதாவது கோர்ஸ் கிரெயின் பார்ட்டிகல். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த தூசு, மண்ணு, அதுக்கடுத்து பேப்பர் எல்லாத்தையும் நமக்கு வந்து என்ன சைக்ளோன் அந்த மாதிரி கிடையாது, சூறாவளி இருக்குல்ல, அதான் நமக்கு வந்து சொல்றாங்க. அந்த பார்ட்டிகல் நமக்கு வந்து சொல்லு பர்டிகுலர் மேட்டர். இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃப்ளை ஆஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃப்ளை ஆஸ், அதுக்கடுத்து டஸ்ட் அப்படி வரும். டைனமிக் பிரிசிபிடேட்டர் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்லி பாத்தீங்கன்னா ட்ரை பர்டிகுலர் பொல்யூஷனும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ட்ரை பர்டிகுலர் பொல்யூஷன், அதாவது பர்டிகுலர் மேட்டர். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டா இல்லாம ட்ரை தண்ணியே அதுல படல அப்படின்ற ஒரு நேரத்துல இந்த
டைனமிக் பிரிசிபிட்டார் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஃபேப்ரிக் ஃபில்டர் பார்த்தோன்னா ஃபைன் மெட்டீரியல் நம்ம வந்து இது பண்ணுவாங்க. ஃபைன், அதாவது ஃபைன் கிட்டத்தட்ட சில்க் அந்த மாதிரி கேட்டகரியை நமக்கு வந்து மேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கபடி கேஸையும் அந்த சமயத்திலேயே பர்டிகுலர் மேட்டர் கிட்டத்தட்ட அந்த பொலிட்டனை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் வெட் ஸ்கிரப்பர் அல்லது ஸ்ப்ரே டவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்ஷன் சென்னை. மூணாவது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கோட மிக்சர் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஸ்மோக்கோட மிக்சர் என்ன அப்படின்னு நீங்க தெரியணும். ஸ்மோக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புகை. ஓகே, புகை உங்களுக்கு வந்து பனி, புகைப்பனி தமிழ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தமிழ்ல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட மிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் அப்படின்னா ஒன்று. ஃபாக் அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பனி அப்படின்னு சொல்லுவீங்க, இல்ல மூடு பனி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, பனி இல்லைன்னா மூடு பனி. எக்ஸாம்பிள் காலையில எந்திரிச்சுன்னா உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெம்பான்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லாம். வெண்பா, வெண்பா கிடையாது வெம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே முன்னா இருக்கிறது நமக்கு வந்து தெரியாது, காற்று மாசுபாடு அந்த மாதிரினால. இது வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடோட பிளஸ் புகை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஸ்மோக். இது எக்ஸாம்பிள் எங்க நம்ம பார்க்கலாம்னா டெல்லியில நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டெல்லியில அதிக காற்று மாசுபாடு இருக்குல்ல, இது வந்து என்ன எந்த டாபிக்ல இருந்து எழுதுக்கான பொல்யூஷன் கண்ட்ரோல், ஏர் பொல்யூஷன்ல நமக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து. இது ஒரு பிவைக்கு கொஸ்டின்ஸ். ஓகே, சோ அது பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்மோக் அப்படின்னா உங்களுக்கு என்ன, ஸ்மோக் அப்படின்னா புகைப்பனி. இதுனா உங்களுக்கு வந்து புகை தெரியும். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து புகை. ஸ்மோக் அப்படின்றது உங்களுக்கு வந்து புகைன்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் கலந்து கொடுக்கறதா. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்ன்றது புகைப்பனி, இதுக்கு பேர் புகைப்பனி. சீகோட்டு பாக்குன்றது மூடு பனி, இது வந்து புகை. ஓகே, அதனாலதான் இது வந்து சொன்னாங்க இதுல உள்ள புகையை எடுத்து இதுல ஒரு பனியை எடுத்துட்டாங்க. ஓகே, புரியுதா? இதுல புகையை பனியை வச்சு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க புகை பனி அப்படின்னு. ஓகே, அதுக்கான ஸ்மோக் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இதுல ஜி வரும், இதுல கே வரும். அப்ப ரொம்ப முக்கியம், நீங்க எடுத்தோடனே டக்குன்னு ஸ்மோக்னா என்ன, அப்போ ஓகே ஃபாக் இருக்கு, ஃபாக்னோன்னா நம்ம அதை எடுத்துடக்கூடாது. இல்லைன்னா ஓசோன், ஓசோன் தான் நமக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற கேட்டகரி எடுத்துக்கிறாரு. தெளிவா படிக்கணும். ஓகே, தெளிவா படிக்கணும். ஆப்ஷன் பாம்பே தான் உங்களுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, நோட் பண்ணிங்க. அதோட சைஸ் பாருங்க, இந்த ஃபாக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா ஃபாக்கோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 10 மைக்ரான் இருக்கும். ஓகே, 0ல இருந்து 10 மைக்ரான் இருக்கும். இதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் உங்களுக்கு வந்து எவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷரோட சேர்த்து. ஓகே, வேப்பர் பிரஷரோட நமக்கு வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா லெசனார் உங்களுக்கு வந்து 1 மைக்ரான் அந்த கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, லெசனார் 1 மைக்ரான். நம்ம ஆல்ரெடி நம்ம சாயிலே நம்ம பார்த்திருப்போம். மைக்ரான் அப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல் சைஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல 0.0002 0.2. இது மினிமம், இது மேக்ஸிமம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மைக்ரான். ஓகே, அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இல்ல 0.2 மைக்ரான் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, மைக்ரான்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம செக் வைக்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நம்ம கொடுத்துருக்கு மேல சாயில் மெக்கானிக்ஸ்ல நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஓகே, ஸோ அப்ப நம்ம கொடுத்துருக்கபடி ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. நோட் பண்ணிக்கங்க. நாலாவது பாருங்க, the sequence of the conversion nitrogens. ஓகே, நைட்ரஜன்ஸோட மேட்டர் இன் ஏரோபிக் நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு நமக்கு கொடுத்தாங்க. ஓகே, ஏரோபிக் அப்படின்னா காற்று உள்ள பகுதிகள். ஓகே, ஆனரோபிக் அப்படின்னா காற்று இல்லாத பகுதிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்ப ஏரோபிக் பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் அப்படின்னு நமக்கு வந்துடும், ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, புரோட்டீன்னா நமக்கு தெரியும் இந்த காய்கறியில புரோட்டீன் சத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நார் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்ப ஏரோபிக் அதான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். ஓகே, இதுதான் நமக்கு வந்து கீ பாயிண்ட் ஏரோபிக் அப்படின்றது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க புரோட்டீன். ஓகே, அதுக்கடுத்து என்ஹெச். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NHAன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது டைப்பிங் மிஸ்டேக். NH3. அதுக்கடுத்து நைட்ரைட்டு, நைட்ரேட். ஓகே, ரொம்ப முக்கியமானது நைட்ரைட்டு, நைட்ரேட். ஓகே, ரைட்டு, ரெட். ஓகே, RI, RA இது நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, RA, RI அப்படின்றது. அப்ப இதோட ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கணும்ல. ஓகே, நைட்ரேட்ன்றது NO2, நைட்ரைட்ன்றது NO3. இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் கூட வச்சுக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. NO2, NO3 இது ரெண்டும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்ப ரைட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் ரேட்டு கொடுப்போம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே, நீ ரைட்டா இருந்தானா நீ என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ஒரு 10 மூட்டை நெல் வந்து இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 10 மூட்டை ஒரு 1000னா உங்களுக்கு வந்து 10,000. அப்ப அதோட ரேட் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டுக்கு நான் வச்சுக்கணும்னு சொல்றேன். ஓகே, ரைட்டா இருந்தா தான் ரேட் இருக்கும். அப்ப ரைட்டு, அப்ப 2க்கு அப்புறம் தான் 3 வரும் அப்படின்னு. ஓகே, NO2, NO3 அப்படின்னு நீங்க நான் வச்சுக்கணும். இந்த ஆர்டர்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நைட்ரஜன் மேட்டர்ல ஏரோபிக் கண்டிஷன்ல. புரோட்டீன் NH3. ஓகே, புரோட்டீன் NH3. அதுக்கு இது வந்து என்னது அமோனியா ஃபேப்ரிகேஷன். ஓகே, அமோனியா ஃபேப்ரிகேஷன் NH3ன்னு சொல்லுவோம். நைட்ரைட்டு அதோட நம்ம கெமிக்கல் ஃபார்ம்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்ப இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. மற்றபடி பாருங்க,
அமோனியம்ன்றது வேற, அமோனியா அப்படின்ற வேற. இதுல நைட்ரேட் நைட்ரைட் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்கல்ல. ஓகே, ஆனா வந்து நைட்ரஜன்ஸ் மேட்டர் ஏரோபிக் நைட்ரஜன்ல கன்வர்ஷன் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டையும் மாத்தி கொடுத்துருக்காங்க பத்தியா, அதை நம்ம பாத்துக்கலாம். ஆர்கானிக் நைட்ரஜன் மத்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து வராது. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரன்னிங் காஸ்ட் சீவரேஜ் சிஸ்டம் கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். ஓகே, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரன்னிங் காஸ்டோட சீவரேஜ் சிஸ்டத்தோட ரன்னிங் காஸ்ட்ல மொத்த காஸ்ட்ல எவ்வளவு இருக்கும், அதை நம்ம வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ஸ்ல இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆனா அந்த மெத்தடை வச்சு எப்படி கேட்கறான்னு பாருங்களேன். அந்த ரிலேட்டர்ல வச்சு கேபிட்டல் காஸ்ட்லாம் நம்ம வந்து கொடுத்து சீவரேஜ் சிஸ்டம்ல எவ்வளவு வேல்யூஸ் நம்ம வந்து எடுக்கிறோம் மொத்த கேபிட்டல் காஸ்ட்ல, மொத்த மெயின்டெனன்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல எலக்ட்ரிபிகேஷனுக்கு ஒரு 8% அப்படின்னு எடுத்துருப்போமா. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த கேட்டகரி நமக்கு வரும். பாத்தீங்கன்னா ஓவரால் பில்டிங் காஸ்ட்ல ஒரு 2 lakh இருக்குன்னா அதுல ஒரு 8% நம்ம வந்து எடுத்துடுறோம். அப்ப இதோட பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா நெட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிமேஷன் காஸ்டிங்ஸ் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதே மெத்தட் தான் நம்ம வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. த மெயின்டெனன்ஸ் அந்த ரன்னிங் காஸ்ட் ஆஃப் த சீவரேஜ் சிஸ்டம் அபவுட் த கேபிட்டல் காஸ்ட். இது வந்து நம்ம கோட் புக் தெரிஞ்சானா. ஓகே, இதுக்கான கோட் புக்கே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெர்மிசிபிள் லிமிட், ட்ரிங்கிங் வாட்டரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கோட் புக் கேட்டகரி இருக்கு. இதுல மேஜரான கேட்டகரி பாத்தீங்கன்னா 2012. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா 10500/2012 ஐஎஸோட கோட் புக். இந்த கோட் புக்ல உள்ள பெர்மிசிபிள் லிமிட், அக்செப்டபிள் லிமிட், ஆப்ஷன்ஸ் அக்செப்டபிள் லிமிட், இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். குளோரின், குளோரைடு, ரெசிடியல் குளோரைனு, ஃப்ளூரைடு, இது எல்லாத்துக்கும் படிச்சுக்கணும். அதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ எல்லாமே இந்த கோட் புக்கை நோட் பண்ணிங்க. நமக்கு வந்து குரோம்லயே இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இதோட பர்சன்டேஜ் பாருங்க 1.5ல இருந்து 2 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ்டிமேஷன் காஸ்டிங்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து வேற எங்க பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சிபிஎம் அண்ட் சிபிஎம்லாம் நமக்கு வரும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடில வரும், சிஎம்ல வரும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ நம்ம நிறைய பார்க்கலாம். பட் ஆனா நீங்க இதுல வந்து குழம்புவீங்க. ஓகே, நீங்க என்ன மாதிரி நினைச்சோம்னா ரன்னிங் காஸ்ட். ஓகே, ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் கிரஞ்சா தான் இருக்கு, நமக்கு தேவை மார்க் தானே. ஓகே, மார்க் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அதான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 1.5ல இருந்து உங்களுக்கு வந்து 2% அப்படி. ஓகே, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட் வந்து 1.5ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, 1.5ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற நீங்க நான் வச்சுக்கணும். ரன்னிங்க வந்து நான் 1.5 செகண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 செகண்ட்ல முடிச்சிடுறேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகே, சோ நோட் பண்ணிக்க ஆப்ஷன் ஏ. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ்ல பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே ஒன்று பார்த்துருக்கோம். பாருங்க, வெட் ஸ்க்ரப்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது, கேஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இல்லைன்னா ஸ்ப்ரே டவர். ஓகே, இது ரொம்ப முக்கியமான. அப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்களேன், வெட் ஸ்க்ரப்பரும் வச்சுட்டாங்க, ஸ்ப்ரே டவரும் உங்களுக்கு வந்து வச்சுட்டாங்க. அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்றத நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, சோ அப்ப வெட் ஸ்க்ரப்பர் பாருங்க, கேஸ் நமக்கு வந்து வந்துருச்சு. அப்ப 3 எங்க இருக்கு, சில 3. ஓகே, இது 1 தான். அப்ப ஆப்ஷனை ஈஸியா டிக் அடிச்சு நீங்க போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆயிடும். ஓகே, சோ இப்படிதான் நம்ம மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறணும். சோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்க ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகே, சோ அதுக்கடுத்து பாருங்க வெட் ஸ்க்ரப்பர். அதுக்கடுத்து மத்தபடி என்ன, சைக்ளோன் செப்பரேட்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கோர்ஸ் பார்ட்டிகல். அதுக்கடுத்து பண்ணா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் பார்ட்டிகல். ஓகே, ஃபைன் டெஸ்ட் நமக்கு வந்துருவாங்க. கிரேட்டா லெஸ்னா 1 மைக்ரான், இது வந்து 10 மைக்ரான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கேட்டகரி நமக்கு வந்து சொல்றது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு. ஓகே, சல்பர் டை ஆக்சைடு கந்தக அமிலம், அதாவது SO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உறிஞ்சுதல் தன்மையான இந்த இது நமக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு டைம் வந்து சேவ் ஆகும். டக்குன்னு ஒண்ணு பிடிச்சி தெரிஞ்சிருச்சுன்னா உடனே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ஸ் நோட் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு தானே இருக்கு, நல்ல நேரம், நல்ல வேலை, நம்ம நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க 7வது, which of the following provided before the water வந்து என்டர் ஆகுது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் தான். மோஸ்ட்லி இந்த டயக்ராம் வச்சு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மெயின். ஓகே, அது வாட்டர் மெயின். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபெருல் கொடுத்துருவாங்க. இங்க ஒரு ஹூஸ் நெக்கு. ஓகே, இந்த ஹூஸ் நெக் கொடுத்துட்டு பைப் இப்படி வருது. இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து ஏர் ரிலீஃப், மறுபடியும் இப்படி போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீட்ரு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின். கடைசியில் உங்களுக்கு ஒரு குடத்தை வச்சு தண்ணியை குடிச்சிடுறீங்க. ஓகே, அப்ப இதுல பாருங்க, இதுதான் பாத்தீங்கன்னா வாட்டர் மெயின். ஓகே, வாட்டர் மெயின். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெருல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபெருல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதாவது பாத்தீங்கன்னா வாட்டர் மெயினுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபெருல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த வளைந்த நெளிவுகளா இருக்குல்ல, இது இப்பதான் கூஸ் நெக். ஓகே, கூஸ் நெக்னு சொல்லுவோம்.
இந்த ஆர்டரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க ஏர் ரிலீஃப் வால் இல்லைன்னா ஏர் இன்லெட் அண்ட் அவுட்லெட். ஓகே, ஏன்னா ஒரு குழாயில தண்ணி போனா கம்பல்சரி ஏர் ரிலீஃப் வால் இருக்கணும், இல்லைன்னா பிரஸ்ட் ஆயிரும். ஓகே, வெடிச்சிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் ரிலீஃப் வால் அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, கூஸ்னெக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிப்காக், ஃபெருலு, கூஸ்னெக் அதுக்கடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மீட்டர், பிப்காக் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் என்ட் ஆகிற நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மீட்டர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்காக்கு, அது வந்து டேப்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டேப் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களே நீங்க பாருங்க, இதுல என்ன இருக்காங்கன்னா ஸ்டாப் காக் நமக்கு ஒன்றும் தெரியும். ஓகே, ஸ்டாப் காக். அப்ப அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க, ஃபாலோயிங் ப்ரொவைடர் இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்டர் வந்து எண்ட் ஆகுது, வாட்டர் மீட்டர் இந்த ஹவுஸ், அதான் முக்கியம். ஓகே, வாட்டர் வந்து பிஃபோர் த, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி, கொஸ்டினை தெளிவா வாசிக்கணும். பிஃபோர் வாட்டர் என்டர் ஆகிறதுக்கு முன்னால, வாட்டர் மீட்டருக்கு முன்னால என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸ்டாப் காக் வந்து இருக்கு. ஓகே, அப்படின்னா ஸ்டாப் காக்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அதுக்கடுத்து வாட்டர் மீட்டர்னா எவ்வளவு தண்ணி வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. அப்ப இந்த இடத்துல தான் கேட்கலாம் பிஃபோர் த, இந்த இடத்துக்கு பிஃபோர் த வாட்டர் மீட்டர்ல இன்டு த ஹவுஸ், இந்த ஹவுஸ்ல தானே எல்லாமே வருது, அதான் சொல்றாங்க. வாட்டர் மீட்டருக்கு முன்னால என்ன இருக்கு, ஸ்டாப் காக் இருக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரி சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. அப்ப மொத்தமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் வாட்டர் மெயின். அப்ப நீங்க அதை ஆர்டர் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம்னா, வாட்டர் மெயின், பெருலு, கூஸ்னெக்கு, அது பண்ணா ஏர் ரிலீஃப் வால் இல்ல ஏர் இன்லெட் அண்ட் அவுட்லெட். ஓகே, ஏர்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் காக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் மீட்ரு, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன வரும், வாட்டர் மீட்டருக்கு அப்புறம் பிப்காக்கு இல்ல டேப் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ இந்த ஆர்டர் படி நான் வச்சுக்கணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் படி ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். மோஸ்ட் காமன் கொயாகுலன், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா பாருங்க, சிம்பிளா எல்லாருக்குமே தெரியும், இன்ஜினியரிங் படிச்ச எல்லாருக்குமே தெரியும், ஏஇ படிக்கிறவங்கன்னா என்விரான்மெண்டல் படிச்சீங்கன்னா இது ஈஸியா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஆழம் தான் நமக்கு தெரியும், அலுமினியம் சல்பேட். அப்ப இதோட ஃபார்முலா என்ன நமக்கு வந்து தெரியும்ல, Al2, ஓகே, Al2 SO4 3 இன்ட்டு 18H2O. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அலுமினியம் சல்பேட் அப்படின்றது. ஓகே, இந்த மெக்னீசியம் சல்பேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்சான் சால்ட், சால்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்சான் பண்ணிடும். ஓகே, எப்சான் சால்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் ஒன்லி, இது ஒரு கடினத்தன்மை தான் கொடுக்கும், ஹார்னஸ் ஒன்லி தான் இந்த இதுல இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் தெரியும், நார்மலா நம்ம அந்த கார்பரேஷன்ல போடுற பவுடர் ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த அலுமினியம் குளோரைடு பார்த்தா இது வந்து ஹை ரேட்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஹை ரேட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா அந்த ஆலம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, ஆலம், ஃபெரைடு, ஃபெர்ரிக் குளோரைடு, அதுக்கடுத்து ஃபெர்ரிக் குளோரைடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரைட் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒரு 4 கேட்டகரி நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்பதாவது பாருங்க, the design of the technique adopted in the design of the large water supply network on aid to simplify the separate the smaller loop அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்மாலர் லூப்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லார்ஜ் வாட்டர் பாடியோட நெட்ஒர்க்ல லார்ஜா நமக்கு வந்து கொடுக்கறதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா எய்ட் இன்டு சிம்பிளிஃபை அண்ட் செப்பரேட் த ஸ்மாலர் லூப். ஓகே, ஸ்மாலர் லூப் கொடுக்கணும்னா ஈக்குவலன் பைப் தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லாங் பைப் இருக்கு, அது வந்து ஈக்குவலா இருந்தா தானே, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெண்டாகி போகுது, இப்படி இப்படி போகுதுன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் போய் முட்டி மறுபடியும் இதுல இருந்து ரொட்டேட் ஆகும். அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரு லார்ஜ் வாட்டர் பாடி நெட்ஒர்க்ல சிம்பிளிஃபையா பண்ற ஸ்மாலர் ஒரு லூப் ஹோல் நம்ம வந்து கொடுத்தோம்னா இதுல கொடுக்கலாம், ஈக்குவலன் பைப் மெத்தட்ல நமக்கு வந்து கொடுக்கலாம். இது ஒரு கொஸ்டின். ஓகே, எப்படிலாம் நமக்கு வந்து கேட்கறாங்கன்னு பாருங்க. ஈக்குவலன் பைப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இரிகேஷன் அண்ட் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி லேட்டர்ல நமக்கு வர மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ஈக்குவலன் பைப் மெத்தட். இது ஹேண்ட் கிராஸ் மெத்தட் எங்கே நம்ம பார்த்துருக்கோம், ஹெட் லாஸ் நமக்கு வந்து ஹெட் லாஸ் வந்து ஹெட்ல லாஸ் நிறைய இருக்குல்ல, அந்த மெத்தடை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சர்க்குலர் மெத்தட் நம்ம ஆல்ரெடி தெரியும், அதோட டயா கண்டுபிடிச்சு கொடுக்குறது. எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அந்த மாதிரி மீட்டர் நமக்கு வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் நமக்கு வந்து டெல்லி ஈக்குவலன் பைப் மெத்தட். ஸோ இந்த மாதிரி மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு தெரியலன்னா ஆப்ஷன்ல என்னென்ன மெத்தட் நமக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கலாம். ஏரேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டன் பை ரிமூவ்டு, அதான் ஓகே முக்கியமானது. ஓகே, ஏரேஷன் வந்து எதை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க, அடர் அல்லது ஸ்மெல். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா துருநாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அது எக்ரோட்டன் ஸ்மெல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதான் உங்களுக்கு வந்துருப்போம். இதுவும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, இதுதான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே,
அடர் அண்ட் ஸ்மெல்ல. இது அடரோட த்ரெஷ்ஹோல்டு, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த்ரெஷ்ஹோல்டு அடர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த்ரெஷ்ஹோல்டு அடர் நம்பர் TON. இது எப்படி எழுதிக்கலாம்? டிஸ்டைல்டு வாட்டர் A+B/A, அன்டிஸ்டைல்டு வாட்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். ரா வாட்டர் அப்படின்னு நமக்கு வந்து எழுதிக்கலாம். இது கலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர் யூனிட். ஓகே, TCU அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதோட பெர்மிசிபிள் லிமிட் பாத்தீங்கன்னா 5 to அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் கோட் புக்ல பார்த்தீங்கன்னா 5 to 15 கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த தடவை கேட்ட கொஸ்டின்ஸ்ல 20 இருந்திருக்கு. அதான் நமக்கு வந்து ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்தையும் தெளிவா நீங்க நோட் பண்ணும். 15 இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ரேஞ்சனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, பெர்மிசிபிள் லிமிட் இது வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது அக்செப்டபிள் மினிமம், அதுக்கடுத்து பார்த்தா பெர்மிசிபிள் அப்படின்றது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, இதே மாதிரி ஃப்ளூரைட்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, அதில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹையர்னு கொடுத்தனால ஒன்று அடிச்சிருப்போம், அந்த முறையில பார்ப்போம். ஓகே, ஸோ பாக்டீரியா அப்படின்னு பார்த்தா டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகே, நல்ல பாக்டீரியா இருக்கு, கெட்ட பாக்டீரியா இருக்கு. ஹார்ட்னஸ் அப்படின்னா தண்ணியில உள்ள கடினத்தன்மையை நமக்கு வந்து ரிமூவ் பண்றோம். ஓகே, EDTA அப்படின்றது இது ஒரு பின்னால ஒரு கொஸ்டின் இருக்கு. எரிக்ரோம் பிளாக் டீ, EPT அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எத்திலின் டையமின் டெட்ரா அசிடிக் ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மெத்திமோ குளோபோமினியா அப்படின்ற ஒரு கண்டென்ட் நமக்கு வந்து வரும்ல, ஹார்ட்னஸ்ல அந்த கேட்டகரியில் நமக்கு வந்து வர்றது. ஸோ இந்த கலர்ல பாத்தீங்கன்னா அப்பரண்ட் கலர் பாத்தீங்கன்னா ஒன்லி பாத்தீங்கன்னா சஸ்பெண்டர் சாலிட் தான் அதுல இருக்கும். ஓகே, சஸ்பெண்டர் மேட்டர் தான் அது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அப்பரண்ட் கலர்ல. ட்ரூ கலர்ல பாத்தீங்கன்னா சஸ்பெண்டட் மேட்டரும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதோட பாத்தீங்கன்னா டிசால்வ்டு மேட்டர் நமக்கு வந்து வரும். டிசால்வ்டு மேட்டர் நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எதனால சொல்றேன்னா அப்பரண்ட் கலர் வந்து இதுல என்ன மேட்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும், ட்ரூ கலர்ல என்ன மேட்டர்ன்னு இருக்கணும். அப்ப அப்பரண்ட் கலர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டர் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்ப அப்பரண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் என்னது சஸ்பெண்டர். அதாவது எப்படி நான் அப்பாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க தப்பு பண்ணீங்க அதனால அப்பா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நீங்க தெளிவா நான் வச்சுக்கணும். இது ஒண்ணு நான் வச்சுக்கணும், மத்ததை நீங்க ஆல்ரெடி போட்டுருவீங்க. ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து கலர்ல நமக்கு வந்து கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா ஒரு 1 TCU அப்படின்ற பாத்தீங்கன்னா 1 mg/L அப்படின்னா நீங்க எடுத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல். ஓகே, அந்த இதெல்லாம் நமக்கு வந்து மெஷர் பண்றது. ஸோ நோட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் உங்களுக்கு வந்து என்னது ஏ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் படி. ஸோ இதுல ஏன் கலர்ல அதிகமா சொல்றேன்னா அதிக டேட்டாஸ் இருக்குனால உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அதுல மேல நீங்க தெரிஞ்சுக்க டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு போறீங்க. அந்த டீ கடைக்கு போயில என்ன பண்ணுவீங்க, டீ வந்து என்ன பண்ணுவாங்க, டீ மாஸ்டர் வந்து ஒரு ஹைட்ல இவ்வளவு தூரம் ஊக்கி தான் வந்து ஆத்தி கொடுப்பாங்க. அப்ப அந்த வே ஆஃப் இது இருக்குல்ல, அந்த டிராவல்ல பாத்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் பூரா அந்த நீர்ல வந்து அப்படியே என்ன பண்ணிடும், அந்த ஆக்சிஜன் பூரா கலந்துரும். அப்படின்றது ஒரு டேஸ்ட் வந்து கூட கிடைக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் தூக்கி ஆத்துவாங்க டீ கடையில. நீங்க பார்த்தாலே தெரியும். நீங்க வீட்லயே போட்டு பாருங்க, சும்மா நீங்க ஆத்தி குடிச்சு பாருங்க, டேஸ்ட் இருக்காது. பட் ஆனா டீ கடையில ஒரு சில பேர் டீ கடைக்கு போனா தான் டேஸ்டே வரும்னு வைங்க, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதனால ஸோ நமக்கு இதை எது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே, டெம்பரேச்சர் அப்ப அந்த இடத்துல டெம்பரேச்சர் இப்ப வெயில் காலத்துலாம் பாத்தீங்கன்னா இப்போ ராம்நாடு மக்கள்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துலயும் டீ குடிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருப்பாங்கல்ல, அதனால சார் ஒரு சிலர் குளிர் காலத்துல டீ குடிப்பாங்க. அப்படின்றதுல இந்த டிசால்வ் ஆக்ஷன் அந்த கண்டென்ட்ல இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல டெம்பரேச்சரா இருக்கும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். 11 பாருங்க, ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ல ஸ்லோசான் ஃபில்டர் இஸ் த ரேஞ்ச் நமக்கு வந்து கேட்கலாம். ஸ்லோசான் ஃபில்டர் ரேஞ்ச் வந்து 100 to 200. இதுல வந்து முக்கியமானது லிட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் அவர், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா பாத்தீங்கன்னா லிட்டர் பர் mm ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. யூனிட்டை கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப 100 to 200 ஸ்லோ சான் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும். இதே ரேபிட் சான் ஃபில்டர்னா ஆப்ஷன் சென்னை. ஓகே, RSF ரேபிட் சான் ஃபில்டர்னா இது வந்து சென்னை. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷிங்ல ரேபிட் சான் வந்து கரெக்டா இருக்கும். தண்ணி வந்து இது பண்ணாது, பேக் வாஷிங் வாஷ் பண்ணும். அதோட எஃபிஷியன்சி வந்து ஸ்லோ சான் ஃபில்டருக்கு அதிகமா இருக்கும், ரேபிட் சான் ஃபில்டர் கம்மியா இருக்கும். அதோட CU கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இதோட 2 டேபிள் இருக்காரையும் கம்பேர் பண்ணி படிச்சாதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ. 12 பாருங்க, as compare the higher pH value contact period, அதோட டைம் வந்து நம்ம கேக்குறாங்க. record the efficiency of the chlorination of lower pH value. ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா pH value higher, அப்ப pH greater than 7 and pH வந்து less than 7 அப்படி நமக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, என்னதான் நமக்கு வந்து நியூட்ரல். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது வந்து ஆசிட், இது வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அமிலம் காரம் சொல்லுவோம்ல, இதை கம்பேர் பண்றாங்க. இதோட டைம் பீரியட் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து கேக்குறாங்க. எதனால, குளோரினேஷன் வந்து இருக்கிறதுனால. ஓகே, லோவர் pH வேல்யூ அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க,
இதை நம்ம கொடுக்கல, இதை நம்ம இது பண்ணல ஹைப்போகுளோரினைடு. ஹைப்போகுளோரினைடு அப்படின்ற ஒரு அயனி வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, அயனை வந்து இதுல வந்து கலந்துரும். அதோட மெத்தட் பார்த்தோம்னா ஓசிஐ இன்வர்ஸ் அப்படின்னு. ஓகே, ஓசிஐ இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குளோரினேஷனுக்கான மாற்றம் அடையிறது. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இதோட பிஹெச்சோட வேல்யூ வந்து ரொம்ப அதிக திறமையா இருக்கும். ஓகே, ரொம்ப அதிக திறமையா இருக்குன்னா டக்குன்னு அது வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அப்ப பிஹெச்சோட வேல்யூ வந்து இந்த குளோரினுக்கு வந்து ஹையரா இருக்கையில அது வந்து அதிகமா வினைபுரிய தொடங்கணும்னா என்ன பண்ணுறேன், டைம் வந்து லெஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்ப நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கையில டைம் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆயிடும். அப்ப பிஹெச்ஓ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/5 டைம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இது ஹையருக்கு இதுக்கு நமக்கு வந்து கம்பேர் பண்ணல நீங்க என்ன பார்க்கணும், ஸ்மாலரா தான் இருக்கு. ஏன்னா உடனே வந்து ரீச் ஆயிருதுல, உடனே ரீச் ஆகல, அப்ப டைம் வந்து என்ன இருக்கும், கம்மியா தானே இருக்கும். ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது, இதே உங்களுக்கு வந்து பிஹெச் வேல்யூ வந்து ஹையர்ல இருந்து லோவர் கொடுத்துருக்காங்க, இது லோவர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹையர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமா தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, பிஹெச்சோட அமிலம் என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்காம டக்குன்னு இது மட்டும் நமக்கு வந்து கேட்டு விட்டுறாங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் ஒரு ஐடியாலஜிக்கலா கான்செப்டா படிச்சாதான் நமக்கு வந்து புரியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. மேட்ச் ஆஃப் பாயிண்ட் பாருங்க, ஆலம். ஓகே, அதோட பிஹெச் வேல்யூ அதோட கொயாவுலன்ற நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஆலம் தான் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தாச்சு, காப்பரஸ், குளோரினேட் காப்பரஸ், சோடியம் அலுமினேட். ஓகே, ஆலம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ 6.5ல இருந்து 8.5. ஓகே, பிஹெச் வேல்யூ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு குடிநீர் ரிலேட்டட் நமக்கு வந்து இருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர்ல. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க காப்பரஸ் பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட். அப்போ பிஹெச்சோட வேல்யூ இதுக்கு கிரேட்டர் ஆர் 8.5 அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பிஹெச்சோட வேல்யூ கிரேட்டர் ஆர் 8.5. அப்போ 8.5 மேல போச்சுன்னா இந்த டிடர்ஜென்ட் பிஹெச் 9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடர்ஜென்ட்ஸ், சோப்பு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரியில வரும். ஓகே, ஸோ அதுக்கு பாருங்க குளோரினேட் காப்பர். ஓகே, குளோரினேட் காப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3ல இருந்து 6.5. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் குளோரினேட் காப்பர், ஏன்னா பிஹெச் வேல்யூ லெஸ் ஆர் 7 கீழே இருக்கு. சோடியம் அலுமினேட் பாருங்க நான் அல்கலினிட்டி மேட்டர். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன கிடையாது, அல்கலின் கிடையாது, பிஹெச் வந்து கிரேட்டர் ஆர் 7 வந்து கிடையாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் தெளிவா நீங்க படிச்சுக்கணும். சோடியம் அலுமினேட்னா என்ன அப்படின்றத தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, அப்ப ஆப்ஷன் வந்து இதுல என்ன வரும், ஆப்ஷன் சென்னை. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. சரி, அது போக பிஹெச் 9 மற்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுங்கன்னா பிஹெச் 9 தான் டூத் பேஸ்ட்ல நமக்கு வந்துருங்க, நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல நமக்கு வந்திருக்கு, சோப்புல இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிஹெச் 10 டிடர்ஜென்ட் பவுடர், 10 அந்த துணி துவைக்கிற லிக்விட் ஆயில் இருக்குல்ல அதுல கூட இருக்கு, பிஹெச்சோட வேல்யூ 10. இது 11 உங்களுக்கு வந்து NH3 அமோனியா, NH3 உங்களுக்கு வந்து அமோனியா அந்த கிடையாது. இந்த பிஹெச்சோட வேல்யூலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆசிட்ல என்ன இருக்கு, பேஸ்ல என்ன இருக்கு. ஓகே, அமிலம் காரம். ஓகே, 14 பாருங்க, ஹையஸ்ட் டிசரபிள், நான் சொன்னால அந்த ஃப்ளூரைட்ல என்ன கேக்குறாங்க, ஹையஸ்ட் டிசரபிள் லெவல் ஆஃப் த ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்திய தரநிலை கோல்டு படி அது வந்து ஹையஸ்டா டிசரபிள்னு கேட்டாங்க, மினிமமா நம்ம வந்து கேட்கறாங்க. ஓகே, டிசரபிள் அதான் முக்கியமானது. ஹையஸ்ட்ன்ற வார்த்தைனால 1.5 எடுத்துருக்கூடாது. ஓகே, ஃப்ளூரைடோட மினிமம் மேக்சிமம், மினிமம் வந்து 1, மேக்சிமம் வந்து 1.5. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ppm, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ppm இல்ல மில்லிகிராம் பர் லிட்டர் நீங்க எழுதிக்கலாம். ஸோ அவங்க கேட்டீங்கன்னா இது ஃப்ளூரைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் லிமிட். ஓகே, அக்செப்டபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அக்செப்டபிள் இல்ல மினிமம் வேல்யூ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் இல்லைன்னா மேக்சிமம் வேல்யூ. 1.5ன்றது இந்த 1 அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணியில ஃப்ளூரைடு கண்டென்ட்ல 1 அந்த மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், கேவிட்டிஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து வரும். பல்லு வந்து சொத்தையாகும், கேவிட்டிஸ் அதோட டிமெரிட்ஸ். இதே 1.5 மேல அந்த கேட்டகரியில இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் வரும், பல்லுல வந்து மஞ்சக்கரை பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த தருமபுரி மாவட்டம் அந்த ரீஜன்ல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு கண்டென்ட் வாட்டர்ல அதிகமா இருக்கும், அவங்க யூஸ் பண்ற தண்ணினால அந்த பீப்புள்ஸ் மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு சில மேக்ஸிமம் காணலாம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால சொல்றேன் ஃப்ளூரைடு கண்டென்ட். இது போக ஃப்ளூரைடு வந்து பாத்தீங்கன்னா 5 கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பல்லுல வந்து என்ன பண்ணும், எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். ஓகே, பல்லுல உள்ள போன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும், பல்லு வந்து விழுந்துரும். ஓகே, அதான் உங்களுக்கு வந்து சொல்றது. ஓகே, சொத்தையாகிறத விட பல்ல எலும்பு முறிப்பட்டு உதிர்றது வேற, அதனால சரி இதெல்லாம் வயசானவங்களுக்கு வந்து வரும், அது இயற்கை. பட் ஆனா உங்களுக்கு நேச்சுரலாவே எங்க இருக்கல வந்துச்சுன்னா ஃபைலா இருக்கையில இந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு நிறைய இருக்கும். எளிர் வீங்குது, எளிர் வலிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அப்ப நம்ம பாருங்க டிசரபிள் அப்படின்னு 1 மில்லிகிராம் பர் லிட்டர்,
மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால சொல்றேன். பட் ஃப்ளூரைடு அப்படின்றத ஹையஸ்ட் டிசைரபிள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்ல பெர்மிஷன் கட்டினா உங்களுக்கு வந்து 1.5 நீங்க அடிச்சிருக்கலாம். ஆப்ஷன் ஏ. த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் கான்ஸ்டியூயன்ட் ஆர் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் என்னென்ன இருக்கு, அது பார்த்தீங்கன்னா நீர், அது பார்த்தீங்கன்னா திட திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அப்படிதான் நமக்கு வந்து இருக்கு. வாயு அப்படிதான் நமக்கு இருக்கும். ஏன்னா திடப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பனிக்கட்டியை நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, பனிக்கட்டி ஐஸ் வந்து சொல்லலாம். திரவம்னா உங்களுக்கு வந்து வாட்டர் நம்ம வந்து சொல்லலாம். இதே உங்களுக்கு வந்து வாட்டர் நீங்க ஹீட் பண்ணிடலாம், அந்த இடத்துல என்னது ஆவி ஆகுதுல, ஆவியா வெளிப்போகும், அது வந்து கேஸ் நமக்கு சொல்லலாம். அப்ப இதுல பாருங்க சஸ்பெண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது மிதக்கும் திடப்பொருள். ஓகே, மிதக்கும் திடப்பொருள் சொல்லலாம். டிசால்வ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைந்துள்ள திரவ பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எல்லாம் மைனூட்டான ஒரு பார்ட்டிகலாம் சொல்லலாம். இப்போ அதுக்கடுத்து என்ன வாயு தானே வரும். வாயுனா அதுக்கடுத்து கேஸ். ஓகே, நம்ம கேஸ் வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்ன வரும் கேஸ்ன்றது வரும். ஓகே, ஆப்ஷன் டெல்லி. அவங்க என்ன கேட்காங்க குவாலிட்டி ஆஃப் வாட்டர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நமக்கு வந்து கேட்காங்க. மெட்டல்ஸ், மினரல்ஸ், பாக்டீரியாலாம் சும்மா கொடுத்து வச்சிருக்காங்க. 16 பாருங்க. The term planning standard is to fixed for each certain population அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு ஜென்ரலான கேட்டகரி. பாப்புலேஷன் ஈக்குவலா நமக்கு வந்து இருக்கு. பட் ஆனா அவங்க எப்படி யோசிச்சு கேட்கறாங்க பாருங்க. நகராட்சி துறை, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இதுல பாருங்க, இதுல கிராஸ், நெட்டு இதெல்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்கறாங்க, ஒரு டேர்ம் பிளானிங்ல ஸ்டாண்டர்டா வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப வந்து ஒரு பாப்புலேஷனை நீங்க எப்படி கணக்கு எடுப்பீங்க அப்படின்றா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அந்த சீஃப் மினிஸ்டர் கீழே ஒரு 36 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 36 கீழே ஒரு 250, ஏன்னா 36 மினிஸ்டரும் எம்எல்ஏஸ் தான். பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே என்ன இருக்காங்க, தொகுதி வரையும் எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல. அந்த எம்எல்ஏஸ் கீழே அதனா ஊராட்சி தலைவர், அதுக்கடுத்து கவுன்சிலரு, வட்டம், மாவட்டம் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கிளைகளா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை வந்து என்னது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊரு, இப்ப நான் வந்து தென்காசி இல்ல நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல கமுதியில உள்ள மக்கள் தொகை எவ்வளவு, அப்போ பாத்தீங்கன்னா அப்போ செர்டைன் ஜோனு தான் நமக்கு வந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மினிமம் கேட்டகரியா தான் நம்ம வந்து எடுப்பாங்க. ஓகே, மொத்தம் அப்ப தமிழ்நாடு மொத்தமா எடுத்தோம்னா அப்ப ஒரு மினிமம் கேட்டகரியில இருந்தா தான் நம்ம சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, கிராமம், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பே கிராமங்கள் தான், கிராமத்துல இருந்து எதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருல, அதுதான் அந்த கேட்டையை நம்ம வந்து சொல்றது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, எதை வச்சு நீங்க செர்டைன் பாப்புலேஷன் எடுப்பீங்கன்னா மினிமம் ஏரியா வச்சு தான் நம்ம வந்து எடுப்போம். ஓகே, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் இருக்கு, இந்த இடத்துல தென்காசி இருக்கு, இந்த இடத்துல திருச்சி இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்னை இருக்கு, எங்கிட்ட வந்து கிருஷ்ணகிரி இருக்கு அப்படின்னா செர்டைன் பாப்புலேஷன். அப்ப அதோட டிஸ்ட்ரிக்ட் வைஸா உள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம பண்றோம்னா என்ன பண்ணணும், அதோட சப் டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம வந்து பாப்புலேஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம். அப்ப இது எல்லாத்துக்கும் டோட்டலா இருக்கிறது மேஜரா என்ன பிக்ஸ் பண்ணுவாங்கன்னா மினிமம் ஏரியா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏரியாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து வராது, உங்களுக்கு வந்து மினிமம் ஏரியா தான் வரும். அப்ப கிராஸ் டென்சிட்டி அப்படின்னா மொத்தம் கிராஸ்ல இருந்து செர்டைன் பாப்புலேஷன் நீங்க நெட் வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிடும். உங்க ஊர்ல என்னென்ன, உள்ளூர்ல எத்தனை பேர் இருக்கீங்க, இப்போ ஓட்டு எண்ணிக்கைலாம் எடுக்கிறாங்கல்ல, இங்க அந்த எஸ்ஐஆர்லாம் வந்து பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, இருக்கிறவங்க இல்லாதவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை இருக்கிறவங்க இல்லாதவங்க, டெத்துல அதாவது பார்த்தீங்கன்னா இறந்தவங்க, அதுக்கடுத்து இப்போ வந்து 18 வயசு ஆனவங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கேட்டகரி தான் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஜென்ரல் கொஸ்டின் தான், இதை நோட் பண்ணிக்கணும். 17 பாருங்க, ஹை எனர்ஜி இன்புட் ஸ்க்ரப்பர். ஓகே, ஸ்க்ரப்பர் இதோட நம்ம 3 தடவை பார்த்துட்டோம். ஓகே, ஹை எனர்ஜி இன்புட் ஸ்க்ரப்பர் வில் பெர்ஃபார்மோட எஃபிஷியன்ட்லி கலெக்ஷன் ஃபார் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து. ஓகே, அதோட மைக்ரான்ஸ் சொன்னா மைக்ரான்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஹை எனர்ஜியோட இன்புட் ஸ்க்ரப்பர், அதாவது ஸ்ப்ரே டவர்ல ஹை எனர்ஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதோட பார்ட்டிகளோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 2 மைக்ரான் நமக்கு வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, மத்த எல்லாமே நமக்கு ராங்கு தான். ஸோ அதோட டயாண்டு வந்துட்டாலே மேக்ஸிமம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 15-20 அந்த ரேஞ்ச் எல்லாம் நமக்கு வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு ஆப்ஷனே அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க ஹை எனர்ஜி கிட்டத்தட்ட பண்ண ஒரு நாசில் மாதிரி, இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். அப்ப இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஓகே, இப்படி இருக்குல்ல, அப்படின்னு இந்த இடத்துல போக சுருங்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நீங்க கழுவுறீங்க, சர்வீஸுக்கு விடுறீங்க, வாட்டர் சர்வீஸுக்கு, அப்ப அதோட ஒரு ஃபுல் ப்ரெஷரோட தானே அடிக்குது. அப்ப அதோட துளைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டயாவா இருக்கும். அப்ப அதுல இருந்து வர்ற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஓகே, அதான் சொல்றாங்க ஹை எனர்ஜி இன்புட். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீடியம் அந்த மாதிரி கேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹை, அதுக்கடுத்து மீடியம், இதே லோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரும். இது சும்மா வந்து
கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். வார்ம் வாட்டரோட ஃபிஷ் ரெக்யர்மெண்டோட மினிமம் டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஒரு சுடு தண்ணியில மீன் வந்து எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படும் மீனுக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்கறாங்க. 5 ppm. ஓகே, அந்த இடத்துல நீங்க 4 கொடுத்தோம்னா 4 நீங்க அடிச்சிடக்கூடாது. நமக்கு என்ன கேட்கறாங்க, வார்ம் வாட்டர், சுடுதண்ணியில உள்ள வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீன் வந்து ஆற்றல நமக்கு வந்து சர்வைவல் பண்றதுக்கு, சர்வைவல் அப்படின்ற ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அது மீன் வந்து சர்வைவல் பண்றதுக்கு நார்மலா 4 ppm தேவை. ஓகே, பார்ட் பெர் மில்லியன் அப்படின்னு தேவை. இந்த 4 ppm தான் ரொம்ப முக்கியமானது. அது லெஸ் தென் 3 கீழே வந்து குறைஞ்சிடக்கூடாது. டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து லெஸ் தென் 3 கீழே நமக்கு வந்து குறைஞ்சிடக்கூடாது. அப்படி இருந்தா மீன்கள் வந்து இறந்துரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கேட்டகரி. வார்ம் வாட்டர்ல 5 mg/L நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன, இந்த 2 mg/L எல்லாம் உங்களுக்கு வந்து என்னது இறந்துரும், இறப்பு. 5 mg வார்ம் வாட்டர், 7 mg/L அப்படின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது மாதிரினா ஐஸ் வாட்டர். ஓகே, குளிர்ந்த நீர்ல நமக்கு வந்து கொடுக்கறது. ரொம்ப முக்கியமானது, இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த 4 அப்சல்யூட்லி மினிமம். ஓகே, மீன் வந்து சர்வைவல் பண்றதுக்கான ஒரு கேட்டகரி தான். மீன் வந்து சர்வைவல் பண்றதுக்கான ஒரு கேட்டகரி தான் 4 ppm. ஒரு ஆற்று தண்ணியில இல்ல ஏதோ ஒரு தண்ணியில இருக்குல்ல, அதனால சொல்றது. ரொம்ப ஒரு முக்கியமானது, இதை நீங்க நோட் பண்ணிக்க. 4 எதுக்கு வரும், 5 எதுக்கு வரும், 7 எதுக்கு வரும், 2 எதுக்கு வரும், 3 எதுக்கு வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அதுல 4 கொடுத்தோம்னா 4 அடிச்சிருப்பீங்க. அப்ப கொஸ்டினை தெளிவா நீங்க பாக்கணும். ஓகே, ஓகே. த பெர்மிசிபிள் கலர் ஃபார் டொமஸ்டிக் வாட்டர் ஆன் பிளாட்டினம் சொன்னா, அதாவது 1 mg/L வந்து பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல கலர்ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட கேஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. அது பார்த்தா 20 ppm. ஓகே, டொமஸ்டிக்கோட வாட்டர், அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 5ல இருந்து 50 பெர்மிசிபிள் லிமிட்ல டொமஸ்டிக் வாட்டர்ல பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்டபிள் லிமிட். இது வந்து பாத்தீங்கன்னா பெர்மிசிபிள் லிமிட். ஓகே, 15. ஆனா அவங்க வந்து 20 கொடுத்தோம்னா நம்ம வந்து 20 எடுக்கிறாப்புல ஆயிடுச்சு. நீங்க IS 10500 2012 கோட் புக்ல எடுத்து பாத்தீங்கன்னாலும் அப்படியே ஆல்பபெட் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ல இருந்து 5ல இருந்து 15 வரை தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்க. அப்போ மிச்சம் நமக்கு 15க்கு அப்புறம் என்ன இருக்கு, 20 தானே, அதனால இதை போட்டிருக்கோம். ஸோ அதுவே நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, டிஎன்பிசி இந்த மாதிரி புக்கை வச்சு எடுக்கையில அந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா குழம்பிடக்கூடாதுல்ல. இப்போ அதுல இருந்து நீங்க தெளிவா போடுற ஆளுக்கு தான் வேலை கிடைக்குது. ஓகே, to prepare the chlorinated coppers, coagulant the proportion of chlorine and copperous. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கேட்டகரிங்க. என்னன்னா இதோட இது ஒரு பெரிய சம். ஓகே, பெரிய சம்னா நார்மலா என்ன சொல்றது, ஒரு சம் கேட்டகரியில அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். குளோரினுக்கும் காப்பருக்கும் ரேஷியோ தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, பாருங்க, ஒரு அட்டாமிக்கோட வெயிட் நம்ம பார்க்கணும். ஒரு யூனிட்ல அட்டாமிக்கோட வெயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சம்லாம் நம்ம சால்வ் பண்றது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்கறாங்க. பாருங்களேன், அட்டானமிக் வெயிட்ல வந்து 1 யூனிட் டக்கு நீங்க பாத்தீங்கன்னா 35.5. ஓகே, 35 நமக்கு வந்து 5. இதே இது 1 யூனிட் அட்டாமிக் வெயிட்ல அது வந்து பாத்தீங்கன்னா என்னது, குளோரினோட வெயிட். குளோரின் அதுக்கு பாருங்க, 1 யூனிட்டோட ஹைட்ரேட்டட் காப்பரஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் நம்ம வந்து கேட்கறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சாதான் அதை வந்து சால்வே பண்ண முடியும். மாலிகுலர் வெயிட் பாத்தீங்கன்னா 278. அப்போ 1:2 ரேஷியோ நம்ம எடுக்கணுமா, 1:2 ரேஷியோ. அப்போ இது வந்து 1 வந்து இதுக்கு போயிடும், 2 வந்து இதுக்கு போயிடும். ஓகே, அப்போ 1 × 35.5 2 × 278. அப்போ 35.5 ஒரு 278. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, 556. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு வந்து கிடைக்கல. இதோட ரேஷியோ நம்ம வந்து எடுத்து எழுதணும். ரேஷியோ என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், காப்பரோட மாசு, அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குளோரினோட மாசு. ஓகே, காப்பரோட மாசு என்ன 566. அதுக்கிட்ட குளோரினோட என்னது 30.5 கிடையாது, குளோரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 278 வரும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த 1:2 இருக்கு பாத்தீங்களா, 1:2 என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, 1:2 இருக்குல்ல, அந்த கேட்டகரியில நமக்கு வந்து ரிவர்ஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியே 1:2 ரேஷியோல. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, 278 நம்ம கொடுக்குறாங்க, இங்க கொடுத்துருக்காங்க.
குளோரின். இதை நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நார்மலா ஒரு 15.66 அந்த மாதிரி கேட்டகரியில கொடுப்பாங்க. ஓகே, இதுதான். சரி, இது வந்து காமனா தெரியணும். இந்த சம் வர காமனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் மெயினான கேட்டகரி. ஓகே, இதுக்கப்புறம் ஏன்னா இதுவே கொஞ்சம் பெருசா போகுது. இதுக்கப்புறமா இது எப்படி நம்ம ஒரு நிமிஷத்துல போடுறது அப்படின்ற நீங்க தெரியணும். ஓகே, அதுக்கிட்ட பாருங்க, குளோரினையும் காப்பரையும் இது பண்ணுங்க. குளோரின் காப்பர் 2:1 ரேசியோல எடுங்க. அப்ப 2:1 ரேசியோனா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 2 × 35.5 போட்டீங்கன்னா 71 வரும். அப்ப அந்த காப்பர் வந்து ஒரே தான். என்ன வரும்? ஒரு 556. அப்ப 71 / 556 போட்டீங்கன்னா ஒரு 1/7.8 வரும். இவ்வளவு நம்ம வந்து போடணும். ஓகே, இதெல்லாம் நீ சால்வ் பண்ணல. ஃபர்ஸ்ட் 1:2 ரேசியோல எடுக்கணும், அப்புறம் 2:1 ரேசியோல எடுக்கணும். ரெண்டையும் சிமிலர் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் எடுக்கிறாப்புல இருக்கும். ஓகே, ஆனா அந்த யூனிட் டேட் மெயினா தெரியணும் இது வரைக்கும். சோ இப்படி எனக்கு தெரியல அப்படின்ற நீங்க என்ன வச்சுங்களேன், யூனிட் டேட் மெயினா தெரியல அப்படின்னா யூனிட் டேட்டை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க எழுதிக்கீங்க. ஓகே, யூனிட் டேட் அழிச்சிட்டேன். இதோட இந்த ரேசியோ இருக்குல்ல, இந்த குளோரினேட்டோட காப்பர் அதோட ரேசியோ வந்து வேற கலர் நம்ம எழுதுவோம். இந்த ரேசியோ பாத்தீங்கன்னா <8க்கு உள்ளதா இருக்கணும். அப்ப <= 8க்குள்ளதான் இருக்கு. நீ 8க்கு மேல வந்து போகவே கூடாது. ஓகே, அப்ப இந்த வேல்யூல பாத்தீங்கன்னா 8க்கு மேல போக கூடாதுன்னா இதெல்லாம் நீங்க பார்த்தாலே நீ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வந்து ஏன் தான் நீங்க சூஸ் பண்ணிடலாம். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா நீ ஈஸியா இதுல வந்து மார்க் பண்ணிடலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் நீங்க சால்வ் பண்ண தெரியல. குளோரினேட் காப்பரோட வேல்யூ, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8க்கு மேல போகக்கூடாது. 8க்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்களேன், இவ்வளவுதான் நீங்க சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஆப்ஷனை தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்குனா இதோட கான்செப்ட் வைஸா புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எலிமினேட். அப்ப 1:7.8 அப்படின்னு டேரக்டா சூஸ் பண்ணிட்டு டைம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்றாப்புல இருக்கு. ஃபர்ஸ்ட் 1:2 ரேசியோ, 1 வந்து காப்பரோட கம்பேர் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 1 குளோரின், மறுபடியும் 2 காப்பர் 2 குளோரின் அப்படின்னு கம்பேர் பண்ணி ரெண்டையும் டிவைட்ல கொடுத்து அடிச்சு மறுபடியும் ரேசியோ கண்டுபிடிச்சதான் இந்த 1/7.8 அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, அப்ப நமக்கு முக்கியமான கேட்டகரி என்ன, 8க்கு அப்புறம் நமக்கு வந்து போகக்கூடாது, 8க்கு உள்ள நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடும். குளோரினேட் காப்பர் என்ன மொத்தமே நீங்க 4 அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து நமக்கு வந்து கன்சியூம் ஆகணும்ல, ஏன்னா எவ்வளவு நம்ம சால்வ் பண்ணணும்ல, அதுக்காண்டி சொல்றேன். ஓகே, the culture medium. ஓகே, கல்ச்சர் மீடியம் யூஸ்டு ஃபார் த டோட்டல் கவுண்ட் ஆஃப் த பாக்டீரியா அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து கல்ச்சர் மீடியத்துல வந்து டோட்டல் கவுண்ட் ஆஃப் பாக்டீரியா எந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகர் ஆஃப் த ஜெலடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆகர் ஆஃப் த ஜெலடைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது, ஆகர் ஆஃப் த ஜெலடைன். இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் ஆகர், இதோட இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் ஆகர். ஆகர் போரிங் பாத்துறீங்களா, அந்த சாயில நம்ம பார்த்தோம்ல ஆகர் போரிங் அப்படின்னு சொல்றது, இதான் வந்து ஆகர் ஆஃப் த செலட்டைன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த எம் எண்டோ மீடியம்னா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகே, எம் எண்டோ மீடியம் அப்படின்றது. பட் ஆனா கல்ச்சர் மீடியம் வந்துட்டாலே இந்த ஆகர் ஆஃப் த செலட்டைன் இல்லைன்னா நியூட்ரியன் ஆகர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதோட பாக்டீரியாவை கவுண்ட் பண்றது. ஓகே, லாக்டோஸ் பிரத் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசம்டிக் டெஸ்ட். ஓகே, பிரசம்டிவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்றது. ஓகே, அதுக்கடுத்து பிரில்லியன்ட் கிரீன் லாக்டோஸ் பைல் அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபைன்டு டெஸ்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. எம் எண்டோ அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் மீடியா. ஓகே, ஃபில்டர் டெஸ்ட் சொல்லலாம். ஓகே, ஃபில்டர் மீடியா டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபில்டர் பண்றது. எம் எண்டோ மீடியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொன்றுக்கு நம்ம தெரிஞ்சாச்சு. பட் கல்ச்சர் மீடியத்துக்கு ஆகர் செலட்டைன் சிம்பிளா தெரிஞ்சதுக்கு இவ்வளவுதான் போதும். டிசால்வ்ட் ஆக்சிஜன் சி வாட்டர்ல அபவுட் த லெசன் ஆஃப் த ஸ்ட்ரீம் வாட்டர். ஓகே, அப்ப கடல் தண்ணியில லெசன் ஆர் ஈக்குவல் டு ஆற்று தண்ணி. ஓகே, அதான் சொல்றாங்க. ஓகே, கடல் நீர் versus ஆற்று நீர், இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இதோட டிஓ ஆக்சிஜன், ஏன்னா கடல்ல பாத்தீங்கன்னா சலைனிட்டி அதிகமா இருக்கும். உப்பு வந்து பாத்தீங்கன்னா அதோட அடர்த்தி வந்து கொடுக்கும். பட் ஆற்றில் வந்து செல்ஃப் பியூரிபிகேஷனால அதுல வந்து உப்புத்தன்மை இருக்காது. ஓகே, அதனால சொல்றோம் தன்னைத்தானே வந்து சுத்தம் பண்ணிக்கிற தன்மை வந்து ஆட்டுக்கு வந்து இயற்கையாவே இருக்கு. ஓகே, அதனால சொல்றது. அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்க 20% நமக்கு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சாதான் நம்ம வந்து இது வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா குருட்டா முக்குல 10 20 இல்ல 5 வருமா அப்படின்ற உட்காந்து இதுல டைம் போய்க்கிற கூடாது. ஓகே, எதனாலன்னா சலைனிட்டி இதெல்லாம் அதிகமா இருக்கு, அதனால 20% வந்து கம்மி பண்றாங்க. இந்த 10% வேற எங்க பாப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் நம்ம எஸ்டிமேஷன்ல கொடுக்கறது, அது போக ஹேண்ட் மிக்சிங்ல 10% அக்ஸா
எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, கம்பேரபிலிட்டி படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். The screening unit provide the bed well should be confirm அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது ஸ்கிரீனிங் கோடு வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிணத்துல அதனா கிணத்துல நிறைய பார்ட்டிகல் இருக்கு, அதுல வெட்வெல் தண்ணி நல்லா இருக்கு, அந்த ஸ்கிரீனிங்ல யூஸ் பண்ற கோடு என்னன்னா IS6280. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் 2012 வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, அந்த கோட் புக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 441 பாத்தீங்கன்னா இந்த காங்கிரீட்டோட ஸ்டோரேஜ், கான்கிரீட்டோட ஸ்டோரேஜ் மெட்டீரியலுக்கு வந்து சம்பந்தமான ஒரு புக்கு. இந்த 6280 பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் யூனிட்டுக்கான புக். ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் பப்ளிக் வாட்டர் சப்ளை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, மோஸ்டா நமக்கு வந்து காமனா யூஸ் பண்றது பப்ளிக் வாட்டர் சப்ளை. என்ன, ஆத்துல இருந்து வர தண்ணியை டேம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதுதான். உடனே எடுத்தோடனே நீங்க லேக்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கல் தன்மையா இருக்கும். ஓகே, டர்பிடிட்டி அதிகமா இருக்கும், பாண்டுல அதுக்கு மேல இருக்கும். ஸ்ட்ரீம் அப்படின்றது, ஓகே, ஸ்ட்ரீம்னா ஓடை, ரிவர்ல இருந்து வர்றதான் ஸ்ட்ரீம். அப்போ மோஸ்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், தாயை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப என்னது, ரிவர் தான் நமக்கு வந்து வரும். ஆப்ஷன் சி தான். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் பப்ளிக் வாட்டர் சப்ளை. ஓகே, PWS அப்படின்றது ரிவர் தான் நமக்கு வந்து வரும். 25 பாருங்க, when the two sound are the ratio, இது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா நீங்க எழுதிக்கணும். ஓகே, ஃபார்முலானா 10 × log 10 I1 / I2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை சர்ச் பண்ணி போறதுக்குள்ள நமக்கு வந்து விடுஞ்சிரும். ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உடனே நீங்க என்ன சொல்றாங்க, 2 சவுண்ட் கொடுத்துட்டாங்க, 10:1 ரேஷியோல பண்ணையில 10 டெசிபிள் வருது. அப்ப 1001 ரேஷியோல எத்தனை டெசிபிள் நமக்கு வந்து வரும் அப்படின்னு கேட்டாங்க. சரி பாருங்க, 10:1 அப்படின்னு இருக்கையில இதுல எத்தனை 0 இருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணணும். ஓகே, எத்தனை 0, ஒரு 0. அப்போ 1 × 10 அப்படின்னு பார்த்தா 10 டெசிபிள். ஓகே, 10ன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி எடுத்துட்டாங்க, அதனாலதான் காமன் கேட்டகரி. ஓகே, இதுதான் நமக்கு வந்து எடுத்துக்கிறது. அப்போ நமக்கு 1000 கொடுத்துருக்காங்களா, 1000 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1 நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப இதுல எத்தனை 0 இருக்கு, எத்தனை 0 இருக்கு இதுல பாருங்க, 3 0 இருக்கு. அப்போ 3 × 10 = 30 டெசிபல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். பட் ஆனா இதுல இருந்து 300 கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கான்ட்ராவர்சியான கொஸ்டின்ஸ் தான். சிம்பிள் ஷார்ட்கட்டா நீங்க எழுதிக்கணும். ஓகே, சிம்பிள் ஷார்ட்கட்டா நீங்க எழுதிக்கணும். இதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்படி ஒரு கொடுத்துட்டாங்க 2 4 5, அப்ப 5 × 10 50, அப்ப 50 டெசிபல் அப்படின்றத எழுதும். ஓகே, மனிதன் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி எடுப்போம்னா 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். காதோட கேட்கும் திறன் இது வரை தாங்க, அதுக்கு மேல போச்சுன்னா காது ஃபீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது நாய்ஸ் பொல்யூஷன்ல. ஸோ சிம்பிளா இது தெரிஞ்சா போறோம், இல்லைன்னா ஃபார்முலா தான் போடுவோம்னா அந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு 300 டெசிபல் கொடுத்துருக்காங்க. இல்ல ஆப்ஷன்ல வந்து 30 வச்சு 300 வச்சா நீங்கன்னா நான் 30 தான் அடிக்கணும். ஓகே, அதனால சொல்றேன் 300 கொடுத்தனால நீங்க, நான் 30னா என்ன காமனா என்ன, அப்ப 30னா நீங்க 100 அடிக்கலாமா அப்படின்ற கேட்டகரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் ஆனா இதுல வந்து இன்னொரு கேட்டகரி 0வா ஆட் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனா நீங்க காமனா இருக்குன்னா 10 30 20 50 அந்த மாதிரி டெசிபல் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஆப்ஷன் பாம்பே. ஸோ நிறைய கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அதுல இருக்கும். ஸோ அதுவா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இந்த 18 lakhs சம்ல ஒரு பாப்புலேஷன் சம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி. அந்த ஆப்ஷனே கொஞ்சம் சேஞ்சா இருக்கும், பட் ஆனால் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, த டைப் ஆஃப் த சீவரேஜ் சிஸ்டம் விச் இஸ் மோஸ்ட் சூட்டட் ஏரியா ஃபார் ஸ்மால் ரெயின்ஃபால் க்ரௌட் ஏரியா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஏரியா ஹேவிங் லெஸ் சீவேஜ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மூணையுமே கனெக்டிவிட்டி பண்ற பார்த்தோன்னா கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம் தான். ஓகே, கம்பைன்டு சீவரேஜ் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏரியானா அதுல என்னென்ன வரும், ஹவுஸ் வரும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா க்ரௌட் ஏரியானா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸாம்பிள் மாலு, தியேட்டர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற நிறைய கேட்டகரி க்ரௌட் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னா அது வரும். அதுக்கடுத்து லெஸ் சீபேஜ் ஆகிற இடம்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரியானா நம்ம ஹவுஸ் ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். இதை மூணையும் நம்ம கொண்டு போறது பார்த்தோம்னா நமக்கு என்னது கம்பைன்டு சிஸ்டம் தான் நமக்கு வரும். ஓகே, கம்பைன்டு சிவரேஜ் சிஸ்டம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸேப்டு சிவரேஜ் சிஸ்டம். ஓகே, எக்ஸேப்டு சிவரேஜ் சிஸ்டம் சொல்லுவோம். மேல வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், இப்படி ஒரு 8 மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸேப் 2 முட்டையை வந்து மேல வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றது செப்பரேட் சிஸ்டம் அப்படின்னா நீங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரௌட் ஏரியா தான் வரும். செப்பரேட் சிஸ்டம் ஒன்லி க்ரௌட் ஏரியால தான் இருக்கும். ஏன்னா
ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா கொடுக்கறதுனால அந்த க்ரௌட் ஏரியானா சர்ப்ரைஸ் சிஸ்டம், க்ரௌடா இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சீரியஸ் இருக்கணும் அந்த சர்ப்ரைஸ் சிஸ்டம் வந்து கொடுக்கலாம். மற்றபடி 2 ஆப்ஷன் சும்மா தான் கொடுத்தாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தி அப்பரண்டன்ஸ் ஈஸ் டு ஓவர் கம் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஓவர் கம் இந்த சீவர் லைன். சீவர் லைன்னா உங்களுக்கு வந்து என்னது, பைப் தான் சீவர் லைன் சொல்லுவாங்க டெக்னிக்கல் நேம்ல. டியூ டு ரோடு, கெனால் அண்ட் ரயில்வே லைன்ஸ். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி நம்ம இதெல்லாம் அப்செக்ஷன். இதை ஓவர் கம் பண்ணி நமக்கு வந்து ஒரு தண்ணியை கொண்டு போறதோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு ஃப்ளூயிட், ஒரு பெட்ரோல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போறது பாத்தீங்கன்னா இன்வெர்டர் சைப்பான் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதான் இதோட அப்பரண்டன். அதாவது அப்பரண்ட்னா இதுல என்னென்ன கேட்டகரிஸ் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க, இன்வெர்டர் சைப்பான் இப்படின்ற உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இன்வெர்டர் சைப்பான் யூஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த டீசல் படம் பாத்திருக்கீங்களா, டீசல் படம் இந்த கல்யாணம் வந்து நடிச்சு பாப்புல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எந்த இடத்துல டீசல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்னே ஒரு கிரவுண்ட் இருக்கும். இந்த கிரவுண்ட் பக்கத்துல இப்படி இருக்கும், இன்வெர்டர் பைப் மாதிரி போயிட்டு ரோடு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரோடு எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கிட்டு ஹைவே இருக்கும். அப்ப பைப் எப்படி போடுவாங்க, இந்த மாதிரி தான் நமக்கு வெளியில தெரியறாப்புல போடுவாங்க. ஓகே, ஒரு உருளமான பைப்ல இப்படி போடுவாங்க, அப்புறம் பூமிக்குள்ள போச்சுக்காங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு டெபிசாய்டல் ஷேப்ல நம்ம கொண்டு வரதா அதான் இன்வெர்டர் சைப்பான அந்த குழாய் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட். ஓகே, மொத்தம் 4 இடத்துல ஒரு ஜாயிண்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இது இன்வெர்டர் சைப்பான். இது கல்லீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்ல சைடில் நடந்து போயில உங்களுக்கு வந்து பாதையில இருக்கு இந்த மாதிரி கோடு கூட போட்டு இது என்ன பண்ணும், மழை தண்ணி மட்டும் உள்ள இறக்கிட்டு செத்தைகளை என்ன ஒரு எதையுமே பாத்தீங்கன்னா ஒரு செத்தைகளோ இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு வருது பாத்தீங்கன்னா அதை வந்து உள்ள விடாது. ஓகே, கல்லீஸ்னா அப்படிதான் இருக்கும். நீங்க நடந்து போயிலே பார்த்தா தெரியும், நிறைய பார்க்கிங்ஸ் ஏரியாலாம் அது வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒன்லி வாட்டர் மட்டும் ட்ரைனேஜ்குள்ள அனுப்புற மாதிரி. லாம்ப்கோல் அப்படின்னா எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்க வந்து ஒரு மெழுகுவத்தி மாதிரி ஏற்றி போட்ல மாதிரி பண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல ஒளி தெரியுது அப்படின்றத நம்ம இருட்டுல செக் பண்ணுவாங்க. ஓகே, நைட்ல செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல லீக்கேஜ் செக் பண்றதுனால ஒண்ணுது. ஸ்ட்ராங் வாட்டர் ரிலீஃப் அப்படின்றவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரி நீர் வெளியேற்றம். ஓகே, உபரி நீர் வெளியேறதுக்கு வந்து யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேம் கொள்ளளவு நிறைஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டா கர்நாடகா கூட உபரி நீர் தான் நமக்கு வந்து திறந்து விட்டாங்க ஒகேனக்கல்ல. ஒகேனக்கல் வழியா காவிரி வழியா தண்ணி வந்திருக்கும். அப்போ உபரி நீர் ஏன்டா டேமோட முழு கொள்ளளவு வெட்டிடுச்சு, அதுக்காக யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ரிலீஃப் ஒர்க். ஓகே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கானிசம் ஸ்டாண்டர்டோட பெர்மிசிபிள் லிமிட்ல குளோரைடு தான் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் பெர்மிசிபிள் லிமிட்னா என்னது, அவங்க என்ன கேக்குறாங்க, பெர்மிசிபிள் லிமிட் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட். ஓகே, பெர்மிசிபிள் லிமிட் உங்களுக்கு வந்து 1000 அப்படின்னா நீங்க எடுத்துடக்கூடாது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஆப்ஷன் பாம்பே தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சில கோட்புக்ல 250 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு வந்திருக்கும். மேக்ஸிமம் தான் 1000 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து குளோரைடோட கண்டென்ட். இது வந்து IS 10500/2012 இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, as per the permissible limit குளோரைடுல ட்ரிங்கிங் வாட்டர் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, குடிதண்ணிக்கு தேவையானது அப்படின்னு கொடுத்தனால நமக்கு வந்து என்னது 200 நமக்கு வந்து எடுத்துருப்பாங்க. இதுல 1000 வச்சிருந்தா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அப்படின்ற நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 250 வச்சுனா 250 தான் அடிக்கணும். ஓகே, இதுல சரி. ஓகே, அடுத்து பார்ப்போம். The diffusional mechanism predominant. Okay, diffusional mechanism predominates when the particle diameter அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறான். ஓகே, டிஃபியூஷனல் மெக்கானிசம் அதாவது இந்த மெக்கானிசம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ட்டிகல் டயமீட்டர் வந்து என்ன பண்ணலாம், அதாவது என்ன மாதிரி மைக்ரான்ஸ் வந்து கொடுக்கலாம்னா லெஸ் than 0.2 மைக்ரான் மீட்டர். ஓகே, லெஸ் than. ஓகே, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். டிஃபியூஷன் மெக்கானிசம் அதாவது இதை யூஸ் பண்ணி பார்ட்டிகளோட டயாமீட்டர் என்ன டயாமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கேட்கறாங்க. 0.2 மைக்ரானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் இதுல வேற ஒண்ணும் கிடையாது அந்த கொஸ்டின்ல சொல்றதுக்கு. ஓகே, அது கூட பாருங்க மேன்கோலோட மினிமம் டயாமீட்டர். ஓகே, மேன்கோலோட மினிமம் டயாமீட்டர் நமக்கு வந்து கேட்கறாங்க இன் ஓப்பனிங். அதாவது பார்த்தீங்கன்னா மனித சாக்கடைகளை வந்து மனிதன் உள்ள இறங்கி இது பண்றதுக்கான இந்த இருக்குல்ல ரோடுகள்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா, ட்ரைனேஜ் மாதிரி இங்க ஒரு மூடி இருக்கும். ஓகே, இந்த ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணாங்களா அதான் மேன்கோல். இது வந்து மினிமம் தான் கேட்டதுனால உங்களுக்கு வந்து 50 சென்டிமீட்டர். ஓகே, இதே ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு வச்சுங்களேன். ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னா 60 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து வரும். நார்மலா எல்லாரும் ஓகே குண்டா இருக்கிறவங்களும் இறங்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா நார்மலா எது வேணாலும் இருக்கும். ஓகே, ஆக்சுவல் சைஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் நமக்கு வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டது மினிமம் கொடுத்ததுனால நமக்கு வந்து 50 அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிருக்கோம். ஓகே, பாருங்க அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல். ஓகே, அக்செப்டபிள் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இன் ரெசிடென்சியல் அண்ட் பிசினஸ் அர்பன் ஏரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிடென்சியலே பிசினஸ் அர்பன் ஏரியா, அதாவது ரெசிடென்சியலே பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டை எடுத்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் அந்த மாதிரி செக்டார்ல
அது ரெசிடென்சியல் பிசினஸ் ஏரியா நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து அக்செப்டபிள் நாய்ஸ் லெவல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து கேட்கறாங்க. 40 டெசிபல்ல இருந்து 50 டெசிபல். ஓகே, 40ல இருந்து 50 டெசிபல். இது வந்து டே டைமா நைட் டைமா அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டே டைமா நைட் டைமான்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியால நைட் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ரூரல் ஏரியா நைட் டைம். ரெண்டாவது பாருங்க 30. இது வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஜோன். ஓகே, சைலண்ட் ஜோன்ல இல்ல ரெசிடென்சியல் ஏரியா. சைலண்ட் ஜோன் ரெசிடென்சியல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இந்த விஐபிஸ் இருக்கிற ஏரியா. ஓகே, அதான் சைலண்ட் ஜோன் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா நைட் டைம், இதுவும் நைட் டைம் ரூரல் ஏரியால. அதுக்கு பாருங்க 60 டெசிபல் டு 70. 60 டு உங்களுக்கு வந்து 70 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 அதுக்கிட்ட 70. ஓகே, கமர்ஷியல் அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல். ஓகே, கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழிற்சாலைகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல கொடுத்துருப்பாங்க. 60 to 70 டே டைம்ல. ஓகே, டே டைம்ல அதாவது கமர்ஷியல், அதாவது இண்டஸ்ட்ரினா தொழிற்சாலைகள், கமர்ஷியல்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மால் இந்த மாதிரி தியேட்டர் அந்த மாதிரி கடையில எவ்வளவு நாய்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் 60. பட் ஆனா அவங்க கேட்டது அக்செப்டபிள்ல என்ன கேட்டிருக்காங்க, ரெசிடென்சியல்ல பிசினஸ் அர்பன் ஏரியாஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ரூரல் ஏரியாஸ் கிடையாது, அர்பன் ஏரியாஸ்ல பிசினஸ். ரெசிடென்சியல பிசினஸ் பண்றது அர்பன் ஏரியாஸ்ல 40 to 50 டெசிபல் நமக்கு வந்து கொடுக்கணும். இதே பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியா 25 to 35 டெசிபல் நமக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அந்த காமர்ஷியல். ஓகே, இது ஒண்ணுதான் நமக்கு வந்து டே டைம் அப்படின்றது, மத்த எல்லாம் உங்களுக்கு வந்து நைட் டைம். ஓகே, சோ இந்த நாய்ஸ் லெவல்ல நைட்டு, டே, அர்பன், ரூரல் இதை நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, சோ நோட் பண்ணிக்கங்க. நமக்கு கொடுத்துருக்கபடி ஆப்ஷன் டெல்லி கரெக்ட். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் த கார்பன் மோனாக்சைடு. ஓகே, கார்பன் மோனாக்சைடு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் மோனாக்சைடை சுவாசிக்கிறதுனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்ற பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் லீட்ஸ் லேசிங், ரெடியூஸ் த விஷன் அண்ட் டெத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா பார்வைக்கு இதை நீங்க சுவாசிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வை குறைபாடு ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு மயக்கம், தலைவலி இதெல்லாம் வரும். அதுக்கடுத்து இதய துடிப்பு வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமா இருக்கும். இறுதியா நீங்க ரொம்ப சுவாசிச்சீங்கன்னா டெத்ல கொண்டு போய் விட்டுரும். அதான் சொல்றாங்க இந்த கார்பன் மோனாக்சைடு, அதை நீங்க சொல்றது. ஓகே, CO அப்படின்னு சொல்றது சுவாசனால ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, இது நீங்க சுவாசிக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன்லாம் இது வந்து பிபி அந்த மாதிரி கிடையாது. ஹார்ட் அட்டாக்னா இதய துடிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் கேட்டோம்னா வந்து வர்றது. இந்த ஆப்ஷன் பாம்பே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ல செயல்படுறது. ஓகே, அந்த இது பாத்தீங்கன்னா இந்த காசஸ் ஆஃப் த குளோரைஸ் பிளாஸ்மோலிசி பிளாஸ்மோலா அதாவது பிளாஸ்மோலிசிஸ் டு மியூகோஸ் அண்ட் மெம்பரன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் இன்கிபேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தாவரங்களுக்கு செயல்படக்கூடியது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்க ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் நாய்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் நாய்ஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதுல பார்ப்போம் வாட் இஸ் நாய்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா நாய்ஸ்னா என்ன, சத்தம்னா என்ன அப்படின்றது நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, இது பாருங்க டிசரபிள் சவுண்ட்னா இது வந்து இசை மியூசிக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசரபிள் அன்வான்ட்னா சும்மா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அன்டிசரபிள் வாண்டட் அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான். அன்டிசரபிள் தேவையில்லை, பட் ஆனா தேவைப்படுதான். டிசேபிள் நமக்கு தேவையில்லை, பட் தேவைப்படுன்னு சொல்லாங்க. பட் இதை பாருங்களேன் அன்டிசரபிள் அன்வான்டட், அதான் முக்கியம். நாய்ஸ்னா என்ன, ஒரு அதிக சத்தம். இது வந்து பார்த்தா ஒரு எரிச்சலை உண்டாகும். ஓகே, எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரோபோ போய் சவுண்ட் அதிகமா கூட்டிட்டு அந்த ஸ்பீக்கரே வெடிக்க வச்சுன்னு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். அது அன்டிசரபிள் பாருதான் அன்வான்ட் சவுண்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய ஊர் திருவிழாக்கெல்லாம் நிறைய சவுண்டை கூட்டி வைப்பாங்க. ஒரு சில பேருக்கு எரிச்சலா இருக்கும், ஒரு சில வேண்டாம் அவங்க எல்லாம் சத்தமே கேட்காம வளர்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அப்ப நாய்ஸ் காமனா கேட்டதுனால ஆப்ஷன் சென்னை வேண்டாது. ஓகே, ஓகே அன்வான்ட், அது டிசைரபிளும் கிடையாது, அது வாண்டடும் நமக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு கொஸ்டினுங்க பாருங்க. அப்ப நாய்ஸ் லெவல்லாம் இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க பாருங்க. வேஸ்ட் வாட்டர் சாம்பிள் டைலூட்டர். ஓகே, டைலூட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதோட ஃபார்முலா என்ன, BOD 5 days at 20 degree செல்சியஸ்ல DO இனிஷியல் மைனஸ் DO ஃபைனல் இன்ட்டு டைலூஷன் ஃபேக்டர். ஓகே, டைலூஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா A+B டிவைடட் பை A. இதோட யூனிட் தான் த்ரெஷ்ஹோல்டு நம்பர் அப்படின்ற நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம டேட்டா படி பாருங்க என்ன இருக்காங்க. BOD 5 டிகிரி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க.
டைலூட்டட் ஃபேக்டர் எவ்வளவு கொடுத்துட்டாங்க 100 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, விச் ஏரேஷனோட வாட்டர் ஹேஸ் இனிஷியல் டிஓ வந்து 7 கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 7 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்டு ஆஃப்டர் 5 days நம்ம வந்து எழுதியாச்சு. ஓகே, 20 days டிஓ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஓ வாஸ் 0. ஃபைனல் டிஓ வந்து நமக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைனல் டிஓ 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி. இந்த இடத்துல நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய கேட்டகரி. ஓகே, டிஓவோட 0, ஃபைனல் டிஓ வந்து 0ன்னு நம்ம வந்து கொடுத்ததுனால பிஓடி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறாங்க. ஓகே, அதாவது அதெல்லாம் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ல, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ல 5 நாளைக்கு அப்புறம் 20 டிகிரி செல்சியஸுக்கு அப்புறம் எவ்வளவு வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மில்லிகிராம் per லிட்டர் தான் நமக்கு வந்து ஆயிருக்கும். இதோட ரூலே என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட அதாவது 1 மில்லிகிராம் per லிட்டராவது அதுல வந்து குரோத் ஆகி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல அதுக்கு 1 மில்லிகிராம் per கீழே போயிருச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிடா தான் இருக்கும். பிஓடி பாத்தீங்கன்னா இன்வேலிடா தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா ஃபைனல் டிஓ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 0ன்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அதோட கேட்டகரி என்ன, 0ன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப நீ என்னதான் பண்ணாலும் என்னதான் வரும், 7 × 100 700 மில்லிகிராம் per லிட்டர் அப்படிதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா டிஓ வந்து 0ல. ஓகே, அப்ப 0 இதுதான் முக்கியமான கேட்டகரி. 0னால ஆப்ஷன் டெல்லி தான், கேனாட் பி டிட்டர்மைன்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அதோட ரூல் என்ன, 1 மில்லிகிராம் per லிட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து சொல்றது. ஓகே, ஸோ அதனால இந்த ரூலை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் டெல்லி. நீங்க 700 மீட்டர் ஓகே 700 கிடைச்சிருச்சா அப்படின்னா ஆப்ஷன் ஏவ டக்குன்னு தட்டிட்டு நமக்கு ஒரு 1.5 மார்க் வந்துருச்சு அப்படின்னு நீங்க போடக்கூடாது. செக்கே எங்க வச்சிருக்கான்னு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்ல. ஓகே, ஒரு முட்டையை போட்டாப்ல 0 அப்படின்றது. அதனால நீங்க தெளிவா நோட் பண்ணி படிச்சுக்கணும். சரி, ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க 35. Electrostatic precipitator ESP are used for pollution control device for the separation அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிட்டேட்டரை பாத்தீங்கன்னா என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் யூஸ் ஃபார் எந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல செப்பரேட்டா நம்ம வந்து யூஸ் பண்றாங்கன்னா பர்டிகுலர் மேட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஒரு டஸ்டா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட், இல்ல ஒரு கோர்ஸ் மெட்டீரியலா இருக்கலாம், எனி ஒன்னா இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்பில நமக்கு வந்து யூஸ் பண்ற பொல்யூஷன் கண்ட்ரோல் பார்த்தா பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இதே SO2ல எப்படி நம்ம பார்த்தா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்க்ரப்பர் வச்சு நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதே நாக்ஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்டிவ் SCP அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, SCR அப்படின்னு சொல்லலாம், செலக்டிவ் கேட்டாலிட்டிக். ஓகே, கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செலக்டிவ் கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செலக்டிவ் ரிடக்ஷன். ஓகே, அப்படின்னா SCR அப்படின்ற இதை வச்சு நாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சாக்ஸ் நாக்ஸ் அது வந்து ஒரு டாக்ஸிக் அந்த கேட்டகரி சொல்றது. ஹைட்ரோ கார்பன் நார்மலா வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அது சிம்பிள் தான். இதுல வந்து இந்த SCR இந்த நாக்ஸ்ல வந்து எந்த இது வராது அப்படின்ற பாத்தீங்கன்னா ECR வரவே வராது. ஓகே, ESR வந்து வராது, அதாவது ESP வந்து வராது, இந்த இது வந்து நமக்கு வந்து வராது. அப்ப நமக்கு கொடுத்துருக்கபடி பர்டிகுலர் மேட்டர் தான் நமக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் டிவைஸ் ஃபார் த செப்பரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எது ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆன்சர் வரும். ஓகே, அதனால நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஃபுட் மைக்ரோ ரேஷியோ FIM ரேஷியோ. ஓகே, ஃபுட் மைக்ரோ ரேஷியோல கண்ட்ரோல் பண்ற ஆக்டிவேட்டர் செலக்ட் ப்ராசஸ்ல எதை வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ASPல தான் நமக்கு வந்து வரும். ஆக்டிவேட்டர் செலக்ட் தான் இந்த FIM ரேஷியோ நமக்கு வந்து வரும். ஓகே, இந்த ASPல எதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் வேஸ்டிங். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் வேஸ்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், வேஸ்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸாம்பிள் குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். அப்ப இதனால வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபுட் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு கொஞ்சம் குரோத் லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏரேஷன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஏரேஷன் டேங்க் வால்யூம் ஆஃப் ஏரேஷன் ஃப்ளோ ரேட் வந்து என்ன பண்ணிக்கலாம், நார்மலா நம்ம வந்து கூட்டம் நீங்க இதுல எதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃப்ளோ ரேட் ஆன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்படி வந்திருக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து என்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்லட்ஜ் வேஸ்டிங் இருக்குல்ல, அந்த ஸ்லட்ஜோட வேஸ்டிங் வந்து இப்ப எக்ஸாம்பிள் செப்டிக் டேங்க்ல ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி அப்ப நீங்க அதுல உள்ள அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, மேல உள்ள ஸ்கம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, எண்ணெய் பிசு போன்ற ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஓகே, அந்த லேயர் பாத்தீங்கன்னா அதை வந்து கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ல அதை வந்து எதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் த ஸ்லட்ஜோட வேஸ்டிங் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்.
அந்த பிஓடி அப்படின்றது நார்மலா இதுல வரைய வராது. ஓகே, இது வந்து நோ டைரக்ட் கான்ஸ்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டா தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க பிஓடி அப்படின்றது. வால்யூம் ஆஃப் ஏர் சென்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிசைன்ல நமக்கு வந்து வந்துடும். ஆப்ஷன் சென்னை. பெர்மிசிபிள் மேக்ஸிமம் ஆனுவல் ஆவரேஜ் கான்சென்ட்ரேஷன்ல SO2ல ரெசிடென்சியல் ஏரியா ஆர் ஈக்குவல் டு ஓகே மைக்ரான் கிராம் பெர் மீட்டர் கியூப்ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் ஆனுவல் ஆவரேஜ் கான்சென்ட்ரேஷன் ஓகே ஆனுவல் ஆவரேஜ் கான்சென்ட்ரேஷன்ல SO2 அப்படின்னு ஓகே கொடுத்துருக்காங்க. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடுல ரெசிடென்சியல் ஏரியாவில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து ஆனுவல் ஒரு வருடத்துக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் எவ்வளவு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா 50 மைக்ரான் கிராம் பெர் மீட்டருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே 60 அப்படின்னா இது என்ன ஒரு வருடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நார்மலா அதர் ஆப்ஷன் தான். ஓகே, தேவையில்லாத ஆப்ஷன் தான். நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா பாதி 100% பாதி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எது SO2 ரெசிடென்சியல் ஏரியா முக்கியமானது. இதே இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வந்து போயிடும். ஓகே, 70 80 அந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு வந்து வந்துடும். ரெசிடென்சியல் ஏரியால இது வந்து வராது, 50 தான் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெர்மிசிபிள் மேக்ஸிமம் ஆவரேஜ்ல இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 2 அந்த கேட்டகரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த டாபிக்லாம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 2ல இருக்கும். சரி, நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். 38 பாருங்க, ஏரோபிக் டீகாம்போசிஷன். ஏரோபிக்னா காற்றுள்ள பகுதிகள். ஓகே, காற்றுள்ள பகுதியில் டீகம்போசிஷன் ஆஃப் த சிவேஜ் விஸ் செட் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் ரிலீஸ்டு அண்ட் ஜென்ரேட். ஓகே, ஒரு காம்போனன்ட்டை ரிலீஸ் பண்ணும் இல்லைன்னா ஜென்ரேட் பண்ணும். அது என்ன காற்றுள்ள பகுதிகள் அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் காற்றுள்ள பகுதி ஏனரோபிக் கண்டிஷன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஏனரோபிக் கண்டிஷன்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து H2S வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீத்தேன் வரும் CH4. அதுக்கப்புறம்னா NO3 வரும். ஓகே, NO3 உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கடுத்து வேற என்ன வரும்? NH3 எழுதிட்டுமா NH3 நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனரோபிக் கண்டிஷன் அந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு வந்து வருது. ஓகே, ஆனரோபிக் கண்டிஷன்லாம் வந்து வருது. ஸோ மீத்தேன் அந்த மாதிரி இது. H2S அப்படின்றது உங்களுக்கு வந்து என்னது நைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே, H2S அப்படின்றது நைட்ரஜன் சல்ஃபைடு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா NO3 அப்படின்றது பாத்தீங்கன்னா நைட்ரேட். ஓகே, நைட்ரேட்டு. அதுக்கடுத்து பார்த்தா NH3 CH4னா உங்களுக்கு வந்து மீத்தேனு NH3 வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஆனரோபிக் காற்றில்லா சுவாசங்கள். ஓகே, செப்டி டேங்கு ஸ்கிம்மிங் அதை பார்த்தீங்கன்னா ரிட்ரஸ் டேங்க் இந்த மாதிரி கேட்டகரியில வரக்கூடிய கேசஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் வரும். அப்ப இது பாருங்க, இதெல்லாம் எங்கெங்க வருது? H2S பாருங்க, H2S வந்து எங்க வருது? அப்ப இந்த ஆப்ஷன் வராது. CH4 எங்கே வருது? இங்கேயும் வருது, இங்கே வரும். அப்ப இது ரெண்டுமே வராது. மித்த என்ன ஆப்ஷன் ஏ தானா? இப்படிதான் நீங்க அடிக்கணும். ஓகே, மித்த என்ன இப்படி. அப்ப ஏரோபிக் கேட்டாங்க, அப்ப ஆனரோபிக்லாம் என்னென்ன அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனரோபிக் கண்டிஷன்லாம் நமக்கு வந்து வருது. ஓகே, இந்த NO3 அப்படின்ற NO3 உங்களுக்கு வந்து வராது. ஸோ நோட் பண்ணிக்கங்க, NO3 இந்த கேட்டகரி வந்து இதுக்குள்ள வராது. ஸோ நார்மலா NO2 ஏன்னா அதாவது நைட்ரேட்டு. ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்கு இதில் நீங்க நோட் பண்ணீங்க. இந்த 3 வாயு தான் நமக்கு வந்து வராது. ஓகே, இந்த 3 தான் வராது. NO3 வந்து உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதை நார்மலா இது வந்ததுனால சொல்ல, ஏன்னா 4 வந்ததுனால ஏன்னா மொத்தமே 3 கேட்டகரி தான், 4 வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால நீங்க நோட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா NO3 SO2 இல்ல 2/4 கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன். ஓகே, அதாவது H2O நீர். ஓகே, நீர் மூலக்கூறு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சல்பேட். ஓகே, அந்த மாதிரி கேட்டகரி சொல்றது. NO3னா உங்களுக்கு வந்து நைட்ரேட் அப்படின்னு வரும். ஓகே, இந்த NO3 SO4 CO2 H2O இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். எது வரும்னா H2S மீத்தேனு NH3. ஓகே, அதான் உங்களுக்கு வந்து வராது. அமோனியா அதுக்கு பார்த்தா நைட்ரஜன் சல்பைடு. ஓகே பாருங்க, த மேன்கோல் இஸ் கிளாசிஃபைடு த சேலோ டெப்த் இஸ் பெட்வீன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. சேலோனா ஆழம் இல்லாத பகுதியில். ஓகே, ஆழம் இல்லாத பகுதியில் அதோட மேன்கோலோட கிளாசிஃபைடு சேலோ டெப்த் எவ்வளவு டெப்த் வந்து இருக்கலாம்? மேன்கோல்னா அந்த கழிவுநீர் குழாயில இருக்குன்னு 0.7ல இருந்து 0.9 வரை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 0.7ல இருந்து 0.9 வரை கொடுத்துருப்பாங்க. ஆழமற்ற கோள். இது வந்து சேலோன்னா என்னது? ஆழமற்ற கோள். ஒரு குறிப்பிட்ட ஆழங்கள் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம நின்றோம்னாலே இந்த இது வரைக்கும் நமக்கு வந்து தலை வந்து மேல தெரியும். இதே இது கீழே போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் கேட்டகரியில் நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 0.9ல இருந்து 1.20 வந்து வரும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து தலையவே மூடிடும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதா மீடியம் கேட்டகரி நமக்கு வந்து
சொல்றது. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஷாலோ டெப்த் அப்படின்னா ஆப்ஷன் சென்னை, மீடியம் அப்படின்ற பாத்தீங்கன்னா 0.9ல இருந்து 1.20, இது ஹைனா 1.20ல இருந்து 2.5 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்கும். 40 பாருங்க, என்ட்ரி ஆஃப் த பயோடிகிரேடபிள் ஆர்கானிக். ஓகே, பயோடிகிரேடபிள் ஆர்கானிக்ல இன்டு வேஸ்ட் வாட்டர் டியூ டு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, பயோடிகிரேடபிள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன வரும் பார்த்தா டொமஸ்டிக் வரும், இண்டஸ்ட்ரியலும் நமக்கு வந்து வரும். ஓகே, டொமஸ்டிக்னா உங்களுக்கு என்னது ரெசிடென்சியல் ஏரியாலாம் நமக்கு வந்து கொடுப்போம். எக்ஸாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன வரும், கிச்சனோட வேஸ்ட், கிச்சனோட வேஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹியூமனோட எக்ஸ்ட்ரா. ஓகே, ஹியூமன் இதெல்லாம் பயோடிகிரேடபிள் தானே. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆர்கானிக். ஓகே, பயாலஜிக்கல் ஆர்கானிக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் வேஸ்ட்ல வரும். இது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னா பேப்பர் வேஸ்ட், அதுக்கப்புறம்னா தொழிற்சாலையோட கழிவுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ல வரும். அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நான் பயோடிகிரேடபிள் அப்படின்றதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேற எதுவும் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ல கொடுக்கல, வேற எதுவும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலித்தீன் இந்த மாதிரி இருக்கலாம் இருக்குல்ல, அது வந்து டிகிரேடே ஆகாது, அதனால அவங்க வந்து சொல்றது. ஸோ பயோடிகிரேடபிள் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வரும், இண்டஸ்ட்ரியில வரும், அதான் கொடுத்துருக்காங்க. போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் சரௌண்டிங் இது கிணற்றுகள்ல இருக்குது. ஓகே, கிணற்றுகள்ல வரக்கூடிய கிணற்று வெல் சம்பந்த பத்தி நம்ம வந்து படிக்கிறது ஹைட்ராலஜில வரும். இதுல நமக்கு வந்து இதுலயும் வரும். எக்ஸாம்பிள் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் நமக்கு வந்து வரும். இன்ஃபில்ட்ரேஷன்னா நமக்கு வந்து உறிஞ்சுதல், ஊடுருவுதல் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க 41, இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் மே ஃபால் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் ஏ ஏனரோபிக் கண்டிஷன். ஓகே, ஏனரோபிக் கண்டிஷன்னா காற்று இல்லாதது. இன் ஏ ரிவர் ரீச் வந்து கால் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இதுல என்ன கேட்டகரி அப்படின்னு கேக்குறாங்க, எனக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 அந்த கேட்டகரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வரும் உங்களுக்கு வந்து 40 வரும். அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பீக்ல போயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் முடிஞ்சிருது, மறுபடியும் இதாகுது. ஓகே, அப்ப இது ஒரு போர்ஷன். ஓகே, இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 40 டிஓ வந்து இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி பாயிண்ட். ஓகே, சி பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பிரேக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசால்ட் ஆக்சிஜன் கிடையாது. இந்த இடத்துல வந்து மீன் வந்து சர்வேல் ஆக முடியாது, டிஓ வந்து 0 அப்படின்றப்ப இதுல வந்து ஏனோரபிக் வந்து கண்டிஷன் வந்துடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீன் வந்து பாத்தீங்கன்னா உயிர் நம்ம வந்து மனிதர்கள் இருக்கலாம், பட் மீன் வந்து என்ன பண்ணுவோம், மீன் வந்து கொஞ்சம் சுவாசத்தோட இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் <3 ppm அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கும் கீழே போயிருச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டிசால்வ் ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப இது வந்து ஜோன் ஆஃப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜோன் ஆஃப் ரெக்கவரினா என்ன, இது வந்து சி ஆப்ஷனுக்கு நமக்கு வந்து வரும். ஓகே, அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் டீகிரேடேஷன் அப்படின்ற பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும், ஆப்ஷன் ஏ வரும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கூட தான் ஜோன் ஆஃப் டீகிரேடேஷன் நமக்கு வந்து ஆகுது, ரைஸ் ஆகி ஃபுல் லெவல்ல போயிருது. ஓகே, ஃபுல் லெவல் போனதுக்கு அப்புறம் இந்த ரீசனா நமக்கு வந்து சொல்றது. ஓகே, இந்த ரீசனா ஜோன் ஆஃப் டீகிரேடேஷன். உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான் ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகாம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சி பாயிண்ட். ஓகே, அப்ப இது வந்து என்னது பி, ஜோன் ஆஃப் ஆக்டிவ் டீகாம்போசிஷன். இதுதான் உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆக்சிஜனோட கிராஃப். ஸோ சிம்பிளா நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீகிரேடேஷன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே வருது டீகிரேடேஷன், அதுக்கடுத்து ஜோன் ஆஃப் 0 டிஓ. ஓகே, 0 டிஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜோன் ஆஃப் 0 டிஓ கண்டினியூ ஆயிடுச்சு இந்த இடத்துல இருந்து. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, இதுக்கு ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா மீன் வந்து சாகுற தருவாயில இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா மீன் வந்து செத்துருச்சு. ஓகே, மீன் செத்தது மறுபடியும் டிஓ வந்து உயிர் கொடுக்குது. அப்ப ஜோன் வந்து ரெக்கவர் ஆகுது. ஓகே, அப்ப நம்ம கேட்டிருக்காங்க 0 கேட்டகரி நமக்கு வந்து கேட்டதுனால ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும். ஓகே, ஆப்ஷன் பாம்பே. பாருங்க, ஸ்லோசான் ஃபில்டர் அந்த மாதிரி அந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்க. சியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி நம்ம சாயில் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கோம் 60 D60 டிவைடட் பை D10. ஓகே, D60 இது வந்து சியூ. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டியோட கோஎஃபிஷியன்ட். அதுக்கடுத்து சிசி அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி கேட்டகரியும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோசான் ஃபில்டர்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 3. ஓகே, ஸ்லோசான் ஃபில்டர்ல யூனிஃபார்மிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் 1.8ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஓகே சரி இதே பாத்தீங்கன்னா ரேபிட் சான் ஃபில்டர். ஓகே ரேபிட் சான் ஃபில்டர்ல 1.2ல இருந்து 1.7 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே 1.2ல இருந்து 1.7 வரை கொடுத்துருப்பாங்க. ரேபிட் சான் ஃபில்டர் யூனிஃபார்மிட்டியோட கோஎஃபிஷியன்ட், அதாவது சியூவோட வேல்யூ, இல்லைன்னா யூசி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனி ஒன் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணிக்க. நம்ம கொடுத்துருப்படி 1.875 கொடுத்துருக்காங்க, நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோசான் ஃபில்டர்ல 3 தான். மேக்ஸிமம் ஸ்லோசான் ஃபில்டர் தான் அதிக பாசிபிலிட்டிஸ், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே ஏன்னா ஸ்லோவா வரதுனால யார் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் படிச்சவன் 5வது வருஷம் டாப் ரேங்க்ல வரலாம். முதல் வருஷம் படிச்சவன் ஒரு 270 280 ரேங்க் எடுத்து பிடபிள்யூ ஏதோ ஒரு போஸ்டிங் ஆகிடலாம். பட் ஆனால் அந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டதுல ஸ்டேட் ரேங்க் வராம பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த இது குருத்தா தெரியும். ஓகே அதே மாதிரி தான் இதோட கேட்டகரி ஸ்லோசான் ஃபில்டர் ரேபிட் சான் ஃபில்டருக்கான வித்தியாசம். 43 பாருங்க, செட்லிங் வெலாசிட்டி. ஓகே செட்லிங் வெலாசிட்டில எது வந்து வராது அப்படின்னு கேட்கறாங்க. செடிமெண்டேஷன் டேங்க்ல எது வந்து வராது. ஓகே பிஎஸ் செட்லிங் வெலாசிட்டியோட ஃபார்முலா பிஎஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் டிவைடட் பை 18v இன்ட்டு டி ஸ்கொயர். ஓகே டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான செட்லிங் வெலாசிட்டில என்னென்னலாம் வரும்னு கேட்கறாங்க. ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஜின்றது ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓகே ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ். ஓகே சைஸ் அதாவது பாத்தீங்கன்னா டயா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே டின்றவனா டெப்த்னு நினைச்சிடக்கூடாது. வி அப்படின்றவங்களுக்கு வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். அப்ப இதுல பாருங்க செட்லிங் வெலாசிட்டியில அவங்க என்ன கொடுக்குறாங்க, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல். அப்ப விஎஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் அப்படின்னு தான் நம்ம வந்து இருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை சைஸ் ஆஃப் பார்ட்டிகளுக்கு. அதுக்கிட்ட பாருங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கரெக்ட் தான். பிஎஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஜிக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்யூட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஓகே டெம்பரேச்சர்னா நமக்கு வந்து விஸ்காசிட்டி தானே கொடுக்குறாங்க. ஓகே விஸ்காசிட்டி வி பை டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, கியூ ஈக்குவல் வி பை டி. ஓகே அதை நம்ம படிச்சிருக்கோம்ல, அதான் சொல்றாங்க. அப்ப விஎஸ் ஈக்குவல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, அதாவது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம இருக்கு. பட் ஆனா எதை பொறுத்து இது மாறல அப்படின்ற பாத்தீங்கன்னா டெப்த்தை பொறுத்து டேங்க் வந்து நமக்கு வந்து மாறல. டெப்த்ன்ற போர்ஷனே இதுல வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஓகே அதனாலதான் இதனால என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுல வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உடனே செடிமெண்டேஷன் டேங்க்னா கம்பல்சரி டெப்த் தான் இருக்கும், இதுல டெம்பரேச்சர்லாம் வராது அப்படின்னு சொல்லிக்கூடாது. லிக்யூட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க, அதனால உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே ஸோ நோட் பண்ணிக்கங்க ஆப்ஷன் ஏ. 44 பாருங்க, the intermediate system distribution of water desirable because may be lead அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தோம். ஓகே இன்டர்மீடியட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல தண்ணி வருதுன்னா அப்புறம் அடுத்த ஒரு இடத்துல தண்ணி வரும். ஓகே இல்லன்னு பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ்ல தண்ணி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு 6 to 8, ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 இந்த மாதிரி டயத்துல உங்களுக்கு வந்து தண்ணி வருது. இது வந்து நம்ம டிராபிக்லயே நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது லோ ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அது பாத்தீங்கன்னா குறைந்த செலவு பட் மெயின்டெனன்ஸ் காஸ்டும் வந்து நமக்கு வந்து குறையாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விடுறோம், அதான் சொல்றாங்க இன்டர்மீடியட் சிஸ்டம், அதாவது நடுவு நிலைமை அந்த மாதிரி கேட்டகரியா நமக்கு வந்து குறிப்பிடுறது. ஓகே லோ ஆபரேஷன். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேற என்ன சொல்லலாம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த குட் வாட்டர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து எம்டி பைப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற அதர் லிக்விட்ஸ் வந்து வரலாம். எக்ஸாம்பிள் வந்து கீழே உள்ள சீபேஜ் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரைஸ் ஆகி இதோட அதாவது அரிமானம் ஏற்படுத்தலாம். அரிமானம் அதோட ஃபிரிக்ஷன் உராய்வு தன்மைலாம் அரிமானம் ஏற்பட்டு அதுக்குள்ள தண்ணி போடலாம். அதனால எம்டி குழாயை நம்ம வந்து வைக்கக்கூடாது. இது வந்து பார்த்தோம்னா 24/7 எனி டைம் தண்ணி வருது. ஓகே எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் உள்ள மோட்ரு போர் தண்ணி அந்த மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். ஓகே ஸோ நமக்கு கொடுத்துருக்கு என்னன்னா இதுல என்ன கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டர்ல இன்டர்மீடியட்ல எது டிசரபிள் பிகாஸ் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னா லோ ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் இதுல வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே ஆப்ஷன் ஏ. Which type of the filter is most effective in the removal of microorganism from the water? ஓகே அதாவது என்ன டைப் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ்ல நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ல வந்து நமக்கு வந்து கேட்கறாங்க என்ன டைப் ஆஃப் எஃபிசியன்சி. அப்ப மைக்ரோ ஆர்கானிசமோட எஃபிசியன்சி வந்து என்ன டைப் ரிமூவ் பண்ணா மோஸ்டா நமக்கு வந்து கேட்டாங்க ஸ்லோசான் ஃபில்டர் தான். அப்ப இதோட எஃபிசியன்சி பாத்தீங்கன்னா 98ல இருந்து 99% வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட். இதே ரேபிட் சானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து ஒரு 90% வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர்னு உங்களுக்கு என்னது ஸ்விம்மிங் பூல்ல நம்ம வந்து யூஸ் பண்றது. அப்ஃப்ளோ ஃபில்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்படின்ற பாத்தீங்கன்னா
டர்பிடிட்டி கலங்கல் தன்மையில் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, டர்பிடிட்டி கலங்கல் தன்மையில் நமக்கு வந்து யூஸ் பண்றது. இது எதை வச்சு நமக்கு வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா ஸ்கிமுல் டேக் அப்படின்னு படிச்சிடும். ஓகே, ஸ்கிமுல் டேக் அப்படின்றதுக்குல ஸ்கிமுல் டேக் அந்த சுத்தி இருக்கிற ஸ்கம் லேயர் அப்படின்ற, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாய்லர் இருக்கு டீ கடையில, அதுல உள்ள ஸ்கம் லேயரை நமக்கு வந்து ரிமூவ் பண்றதுதான் அந்த கேட்டகரி நமக்கு வந்து கொடுக்குறதான் ஸ்கிமுல் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கிங்க, சிம்பிள் தான். அப்போ நமக்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதுனால சுலோசான் ஃபில்டர் தான் நமக்கு வந்து சொல்லணும். மைக்ரோ ஆர்கானிசம் அதிலே வரும், அது ஒரு பார்ட்டிகல், அதோட பர்சன்டேஜ் நம்ம வந்து பார்த்தாச்சு. 46 பாருங்க, தி ரெக்கமெண்டட் த மேக்ஸிமம் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் இன் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் த மேக்ஸிமம் டோட்டல் டிசால்வ்டு சாலிட். ஓகே, அப்ப மேக்ஸிமம்னா பெர்மிசிபிள் லிமிட்ல என்ன கேக்குறாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட் எவ்வளவு கேக்குறாங்க, 500 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ல இது உங்களுக்கு வந்து 500 மில்லிகிராம் பர் லிட்டர், இல்லை வந்து 2000 இல்ல 1000 பெர்மிசிபிள் லிமிட் வந்து ஆப்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, பெர்மிசிபிள் லிமிட் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 அந்த ரிலேட்ல வரும். ஓகே, 1000 இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2000 அந்த கேட்டகரியில் வரும். எக்ஸாக்டா தெரியல, பட் ஆனால் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, சி ஆப்ஷன் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன் சென்னை டோட்டல் டிசால்வ்டு சாலிட், ஆப்ஷன் சென்னை. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சம்மு, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இல்ல டேட்டா பாருங்க. பாப்புலேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 lakhs பீப்புள்ஸ். ஓகே, ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, supplied with water reservoir 6.4 kilometer away. Okay, water is to be supplied rate வந்து 140. ஓகே, ரேட் ஆஃப் ஃபில்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 140 லிட்டர் பர் ஹெட் பர் டே. ஓகே, கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹால்ட் சப்ளை தான் கீ பாயிண்ட், ஹால்ட் சப்ளை அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இன் 8 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் சப்ளை டெலிவரி இன் 8 ஹவர்ஸ். அப்ப கியூ தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, கியூ தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. இதுல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டெல்லி தான் வரும் நீங்க சால்வ் பண்ணா, பட் டிஎன்பிசிலையும் உங்களுக்கு வந்து 1.75 மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன கணக்கு அப்படின்றது தெரில, பட் ஆனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 1.94 தான் வச்சிருப்பாங்க. பட் இது உங்களுக்கு வந்து இதே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஆனால் டிஎன்பிசி அதான் கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்றாங்க வேத வாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப ஹால்ட் என்ன சொல்றாங்க, ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.5 in 8 hours. ஓகே, அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே பார்க்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, டெய்லி வாட்டர் சப்ளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். டோட்டல் டெய்லி வாட்டர் சப்ளை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். டோட்டல் டெய்லி வாட்டர் சப்ளைல பாப்புலேஷன் இன்ட்டு ரேட். ஓகே, ரேட் ஆஃப் லிட்டர் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாப்புலேஷன் எவ்வளோ, 8 lakhs. ஓகே, 8 lakhs பி இன்ட்டு ரேட் பர் வந்து 140 இன்ட்டு லிட்டர் பர் ஹெட் பர் டே. ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹெட்னா நமக்கு வந்து ஒரு ஆளு தானே, இப்போ இதுவும் நமக்கு வந்து பியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து லிட்டர் பர் டேல தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டே நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து 11 2 3 0 அங்கிட்டு ஒரு 3 0 அப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000. ஓகே, நமக்கு தெரியும் அப்படின்றது கூட நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் 1 மீட்டர் கியூப் வந்து மாத்திக்கலாம் 1000 அப்படின்றது. அப்ப டிவைடட் பை 1000 போடுங்க, 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11200 அப்படின்றது எழுதிங்க. இது வந்து டோட்டல் வாட்டர் சப்ளைல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் வாட்டர் சப்ளைல நமக்கு வந்து கொடுத்தாச்சு. சரி, ஓகே, டோட்டல் இதை 1 மீட்டருக்கு இப்போ வந்து நீங்க இதுலயே வச்சு சால்வ் பண்ணலாம், இல்ல இதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுலயே வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இது இப்ப நீங்க இது வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க இதுலயே சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கு இப்போ நீங்க எதுல எடுத்துக்கணும், இதுல வந்து எடுத்துங்க. அடுத்ததுல அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோம்னா ஆல் த டே அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸ் ஆல் த சப்ளை அப்படின்னு கொடுத்துருவாங்களா, அப்ப டிவைட் பை 2 போடுங்க. டிவைட் பை 2 போடுங்க. எக்ஸாம்பிள் எவ்வளவு வரும், ஒரு 56,000,000 அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பை 1000 போட்டுருங்க. 1000 போட்டீங்கன்னா
1 மீட்டருக்கு எதனால 1000 பண்ணா 1 மீட்டருக்கு இப்போ வந்து 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த 3 0 கேன்சல் ஆகுதுன்னா 56 மீட்டர் கியூப் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, 56 மீட்டர் கியூப் அப்படின்னு 56,000 மீட்டர் கியூப் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, 8 hours கேட்கறாங்க. டெலிவரி பண்ணா 8 hours. இப்போ டீச்சர்ஸ் நமக்கு வந்து கேட்கறாங்க 8 hours நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணீங்க, 8 × 60 × 60. ஓகே, இப்போ 8 × 3600 அப்படின்னு நீங்க வந்து போடணும். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28,000 36 ஒரு 8 24 1 28. ஓகே, 28,800 வரும் இந்த இது டைம் வந்து. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் டிசால்வ்டு சாலிடையும் டிவைடட் பை டைம் அப்படின்ற நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப இதுல பாருங்க டோட்டல் டெய்லி வாட்டர் சப்ளை டிவைடட் பை டைம், இது வந்து பாத்தீங்கன்னா கியூ டிசார்ஜ் நம்ம வந்து கேட்கறாங்க. அப்ப 56,000 டிவைடட் பை 28,800. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 560 28 நீங்க அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.944 அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில ஆன்சர்ஸ் வந்து வரும். ஓகே, 1.944 சம்திங்ல வரும் மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஏன்னா அதுல வந்து லிட்டர் பர் டேல இருக்குல்ல, நம்ம செகண்ட்ஸா வந்து மாத்திட்டோம். ஓகே, அதனால சொல்றது மீட்டர் கியூப் பர் செகண்ட். பட் ஆனா டிஎன்பிசி ஆன்சர்ல வந்து 1.75 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2019 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, அந்த கொஸ்டின் தான் இல்ல, 2019 தான் இருக்கும். 2019 இல்லைன்னா 2024 இந்த 2 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின். ஸோ அதனால இந்த தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து டி தான் நமக்கு வந்து வருது. ஓகே, இது ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான், பட் ஆனா தெரிஞ்சு வச்சுங்க. பட் ஆனா நமக்கு டிஎன்பிசில இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்க சி தான் நோட் பண்ணணும். ஏன்னா அதான கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு 2024 அதோட ஆப்ஷன்ஸ், ஓகே, அதோட ஃபைனல் கீ ஆன்சர் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒரு கான்ட்ராவர்சி கொஸ்டின்ஸ் தான், நம்ம வந்து நோட் பண்ணிருக்கோம். இல்லை அடுத்த வீடியோல கூட இதை வந்து நம்ம தெளிவுபடுத்திடுவோம். ஓகே ஓகே, அதுக்கடுத்து பாருங்க ஸ்டாண்டர்ட் இடிடிஏ. இடிடிஏ என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இடிடிஏ எத்திலின் டைமண்ட் டெட்ரா அசிடிக் ஆசிட் தான். இது வந்து என்ன இது யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் தான் நமக்கு தெரியும். இது வந்து எரிக்ரோம் பிளாக் டீ, இதுலதான் மெத்திமோகுளோபோமீனியா நம்ம பார்த்துருக்கோம்ல, அதான் இடிடிஏ ஹார்னஸ் அப்படின்றது நமக்கு வந்து வருது. டர்பிடிட்டினா உங்களுக்கு வந்து கலங்கல் தன்மையில வந்து D1 டிசால்ட் ஆக்சிஜன், ரெசிடியல் குளோரின் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிடியல் குளோரின் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோடலைன் டிபிடி அப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா OSSCD இல்ல சிடியோ ஓஎஸ்ல ஓஎஸ்ல வந்து சிடி இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆர்த்தோலைன் டார்ச் குளோரைடு டிபிடி அப்படின்ற ஒரு மிஷின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து ரெசிடியல் குளோரின்லாம் நமக்கு இருக்கும். டிசால்ட் ஆக்சிஜன் வந்து விங்க்லர் மெத்தட்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டிசால்ட் ஆக்சிஜன்ல டர்பிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா நெப்லோ டர்பிடிட்டி மீட்டர். ஓகே, நெப்லோ டர்பிடிட்டி மீட்டர் அதை வந்து இது பண்ணிக்கலாம். அது பார்த்தா அந்த 1 mm அதோட பிளஞ்சர் வந்து 0.5 mm அப்படிலாம் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, 49 பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜியோமெட்ரிக்னு மாத்திக்கோங்க. ஓகே, ஜியோமெட்ரிக்ன்றதான் மாத்திக்கங்க. ஓகே, நமக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சரா வரும். விச் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ல சூட்டபிள் ஃபார் த யங் டெவலப்பிங் சிட்டி. ஓகே, யங் டெவலப்பிங். ஓகே, அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஜியோமெட்ரிக், புதிதாக ஒரு நகரம் வந்து உருவாகிறதுக்கு தேவைப்படுறான மெத்தட். இதே இது ஓல்டு டெவலப்பிங்னா ஆப்ஷன் சென்னை வரும். ஓகே, ஓல்டு டெவலப்பிங். இன்கிரிமெண்டல்னா அர்த்தமெட்டிக்கும் வரும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் வரும், போத். ஓகே, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு கிராஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து யங் அப்படின்னு கொடுத்தனால நமக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டா மேட்ச். ஓகே, அதுக்கு பாருங்க யூட்ரோபிகேஷன் ஆஃப் வாட்டர் பாடி இஸ் காஸ்டு பை. ஓகே, யூட்ரோபிகேஷன்னா உங்களுக்கு வந்து இந்த பாசிகளை வளர்த்தல். ஓகே, பாசி வளர்றது தண்ணி இல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. வாட்டர் பாடிஸ்ல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, அதுதான் நைட்ரஜன்னா இந்த சோப்பு தண்ணிகளும், நீங்க ஒரு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல வந்து நிறைய பாசிகள் வளரும். ஏன்னா அந்த குளங்கள்ல நிறைய பேர் குளிப்பாங்க, மாடுகள் அலசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அதோட அடுக்குகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், அதோட சோப்பு கழிவுகள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து நல்லா க்ரோத் பண்ணி வளர்த்து விடும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் அப்படின்னா உரங்கள், இதுக்கு தேவையான உரத்தையும் நமக்கு வந்து வழங்கிடுது. ஓகே, அது NPK அப்படின்னு சொன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் 20 × 20 × 20 அப்படின்ற ஒரு நீங்க உரமுறை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபெர்டிலைசர் ஷாப்ல ஒரு உரமுறை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல இருக்கும், இவ்வளவு பர்சன்டேஜ்லாம் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 கொடுக்கலாம், இல்ல பொட்டாசியம் ஒரு 40 கொடுக்கலாம், ஒரு 100%. அதான் உங்களுக்கு சொல்றாங்க. இதோட கியூ எக்ஸசிவ் என்ன பண்ணுது, டிசார்ஜ் வந்து நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து கொடுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா டாக்ஸிக் அப்படின்னா அது வந்து கொன்றும், அது வராது.
எக்ஸசைஸ் ஆஃப் த பிஓடி எக்ஸசைஸ் ஆனா என்ன பண்ணும், அது வந்து ஸ்டாண்டர்டா தான் நமக்கு வந்து இருக்கும். மற்றபடி இந்த சஸ்பெண்டர் சாலிட்ஸ் வந்து இந்த மிதந்துகிட்டு இருக்கிற பார்ட்டிகல். பட் ஆனா இந்த வாட்டர் பாடியில யூட்ரோபிகேஷன் பாசிகளை வளர்த்தல் அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்படின்றதான் வரும். ஓகே, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாசிகள் எப்படி வளருது, கீழே ஒன்றும் உரங்கள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அழுக்கு கழிவுகள் இருந்தால் அந்த இடத்துல நல்ல க்ரோத் கொடுக்கும். ஓகே, அதான் சொல்றது வாட்டர் பாடிஸ் யூட்ரோபிகேஷன் அப்படின்னா. 50க்கு உங்களுக்கு ஆப்ஷன் பாம்பே. சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு யூனிட் 6க்கான ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் நல்லா பார்த்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு சில பேருக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரீவைன் பண்ணி பாருங்க, அந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுங்க, பிஓக்கு நிறையா போட்டு பாருங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த டெஸ்ட்ல பார்ப்போம். நல்லா படிங்க. விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.